அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 654வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு நெல் வயலில் நெல் சாகுபடிக்கு பின்னர் மீன் வளர்ப்பு. இது ஒரு அனுபவ பகிர்வு நிகழ்ச்சியாகும். நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிட இங்கே வருகை புரிந்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திரு பொன்னையா அவர்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு பொன்னையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். திரு பொன்னையா, உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்துல அண்ணாச ஒன்றியம் சார், பரம்பூர் கிராமத்து பக்கத்துல எங்க ஊர் சேந்தாங்கரை. சேந்தாங்கரை. ஓகே ஓகே. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கீங்க, குடுமியான்மலை அருகில் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. தற்போது எங்க வசிச்சு வரீங்க? அங்கேதானா, ஊர்லயே தான் இருக்கீங்களா? சேந்தாங்கரையில தான் சார். பண்ணை எல்லாமே ஒரே இடத்துல தான். ஓகே ஓகே. நீங்க உங்களுடைய கல்வி தகுதி, அதாவது எது வரை படிச்சிருக்கீங்க? 12வது வரையும் படிச்சிருக்காங்க சார். 12வது வரை படிச்சிருக்கீங்க. 12வதுல ஃபெயில். சரி சரி சரி. விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களா நீங்க? ஆமா, முழுக்க விவசாய குடும்பம் தான் சார். எங்க தாத்தா வேற எந்த தொழிலுமே இல்ல. விவசாயம் தான். வேற விவசாயம் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. விவசாயம் எனக்கு பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு 4 தலைமுறையாவே. வேற தொழிலாகவே அதை செஞ்சு வந்துட்டு இருந்தனால அதுல ஒரு ஈடுபாடு இல்லையா? ஆமா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட பழைய முழுக்க ஆர்வமாவே அதுல இன்வால்வ் ஆயிட்டேன். சரி சரி சரி. ஓகே. நீங்க விவசாயம் எவ்வளவு பரப்புல சாகுபடி செஞ்சு வந்திருக்கீங்க? அதுல எந்தெந்த பயிரெல்லாம் சாகுபடி செஞ்சிருக்கீங்க? எனக்கு வந்து எங்க அப்பா மூலியமா கிடைச்ச ஒரு 10 ஏக்கர் சார், பாகப்பிரிவுல வந்தது. எங்க அப்பாவுக்கு ஒரு 40-45 ஏக்கர் இருந்துச்சுங்க சார். சரி. எங்க அப்பாவோட பிறந்தது 5 பேரு. அவங்க ஒரு 100 ஏக்கருக்கு மேல இருந்துச்சு. அவங்க பாகப்பிரிவினை பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு 30-40 ஏக்கர் அவர் வாங்கினது பிளஸ் பூர்வீக சொத்து எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. நாங்க அண்ணன் தம்பி. அப்புறம் எங்க அப்பா இறந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் எங்க அண்ணன் தம்பி 4 பேரு. என்னோட கூட பிறந்தது அக்கா 2 பேரு, அண்ணன் 4 பேரு. அப்ப அவங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணும்போது எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் வாங்கிடுவாங்க சார். வாங்கிடுவீங்க. வெரி குட் வெரி குட். சோ சக்சஸ்ஃபுல் ஃபார்மர் தான், அது வெற்றி விவசாயி தான் நீங்க. வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நீங்க எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்க? எவ்வளவு காலமாக விவசாயம் செய்றீங்க நீங்க? ஒரு மீன் வந்து ஒரு 8ல இருந்து 10 ஏக்கர் பண்றாங்க சார். மீன் நெல்லும். ஓகே. தைல மரம் ஒரு 10 ஏக்கர்ல போட்டிருக்காங்க சார். சரி. இது ரெண்டும் தான் மெயினா பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல வந்து எங்க அப்பாவோட பண்ணும்போது எலுமிச்சையும் நெல்லும் பண்ணிக்கிட்டு இருந்தான். 2000 நான் 12th வந்து 2000ல முடிச்சாங்க சார். சரி. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வெளியில இருக்காங்க. அவங்களோட ஒரு வருஷம் இருந்தேன். அது எனக்கு பிடிக்கல. திருப்பி அப்பா நான் அவங்களோட இருக்கப்பான்ட்டு அப்பாட்ட திருப்பி கேட்டுட்டு அந்த அப்பாவோட விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப 2003ல எலுமிச்சா வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து 2003ல முதன்னு விதை பண்ண போட்டாங்க சார். சீட் ஃபார்ம் வந்து பேடி. நீங்க விதை பண்ணை விவசாயி இல்லையா? அரசு, தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையின் விதை பண்ணை விவசாயி. வெரி குட். அதுவும் வந்து பிரீடர் வாங்கி F1 கொடுக்குற ஃபார்மர். F1 விவசாயி, ஃபவுண்டேஷன் சீடு கொடுக்குறவங்க. ஓகே ஓகே. விதை ஃபார்மர்னா F1ல இருந்து சர்டிபிகேட் தான் அதிகமா கொடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிறப்பான விவசாயிகளுக்கு மட்டும் தான் பிரீடர் சீட் டு ஃபவுண்டேஷன் சீடு கொடுப்பாங்க. அது நீங்க பண்ணி இருக்கீங்க. சரி. அப்ப எனக்கு வயசு அப்ப 20 வயசு சார். முதல் நான் வந்து F1 பண்ணும்போது 20 வயசு. எங்க அப்பா அப்போதைக்கு முழுசா 2002லாம் விவசாயத்தை நீனே பார்ப்பா அப்படின்னு விட்டாரு. அண்ணன் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. ஒரு 40 ஏக்கருமே நான் தான் பாத்துக்கிறேன். அப்புறம் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணனோட சொத்து நமக்கு அது சரி வராது சார். என்னதான் நம்மளோட உழைப்பு இருந்தாலும் நம்மளோட சொந்த காலில் நிக்கிறோம்னா அவங்களுக்கு எல்லாருமே நான் தான் கடைசாரி பிள்ளை. ஆனா பங்கு பிரிச்சு வச்சதே நான் தான். இது நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மீதி இருக்கிறதுல விவசாயம் பண்ணாங்க சார். அப்புறம் விதை பண்ண போட்டுக்கிட்டு இருக்கும்போது 2008ல இந்த எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு திட்டம் வந்து ஒருத்தரை எப்படியெல்லாம் மாத்துங்கிறது நானே ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். இந்த உலக வங்கி நிதியோட நீர்வள நிலத்தோட்டம்னு ஒரு திட்டங்க.
ஓகே. நீர்வளம் அயமான் ப்ராஜெக்ட்னு 2008ல வந்துச்சு. சரி. அப்போ வந்து இப்ப நாங்க விதை பண்ண போட்டிருந்தோம்னா இந்த SRI இருக்குல்ல சார், ஆமா ஆமா. விவசாயப்படி அது முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எங்க பரம்பூர் வில்லேஜ் இருக்குல்லாங்க சார், ஆமா. இங்க வாட்டர் யூசர் அசோசியேஷன் இருக்கு, நீரிணை பயன்படுத்துவோர் சங்கம். ஒரு 40 வருஷமா அந்த சங்கம் இருக்கு. சரி. அந்த சங்கத்தை வச்சு அறிமுகம் ஆறோம். டிபார்ட்மெண்ட்டே இங்க பரம்பூருக்கு வந்துச்சு. ஓகே. அப்ப எங்களுக்கு முதல்ல பண்ணைக்குட்டை அமைக்கிறது, அப்புறம் அந்த SRI மெத்தடு எல்லா துறையுமே வந்ததுனால வேளாண் பொறியியல் துறையில இருந்து இந்த பண்ணைக்குட்டை அமைச்சு தரோம்ட்டு ஒரு ஜெய் சார் வந்தார். சரி. வந்துட்டு எங்க அப்பா எனக்கு தெரியாம போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு. நேரா ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. உங்க அப்பா வந்து பண்ணைக்குட்டை வெட்டுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, இடத்த பார்க்க வந்தோம் அப்படின்னா. சரி அந்த அங்கிட்டு மேட்ல வெட்டுவாங்க சார் அப்படின்னு. இந்த ஸ்கீமே வந்து நஞ்சையில பண்ணைக்குட்டை வெட்டணும், இந்த உபரி நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறது அந்த திட்டத்தோட நோக்கமே. நஞ்சை நிலத்துல நல்லா விளைஞ்சுக்கிட்டு இருக்க நஞ்சை நிலத்துல அந்த பாசன பகுதியில் உள்ள நிலத்துல வெட்டணும் அப்படின்னாங்க. சரி. என்ன சார் சொல்றீங்க, பண்ணைக்குட்டை வெட்டினா அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, நெல்லு நான் விதை பண்ண கூட்ட இருக்கு, எங்க அப்பா பேச்ச விட்டுட்டு எதுவும் தப்பு நான் எதுவும் மிஸ்டேக் போயிருங்க சார், அதனால சரி வராதுங்க சார். நான் திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் சார், ஜெய் சார். அவர் இன்னும் கூட ரிட்டையர் ஆகியிருக்காரு. அவர் திருப்பி அனுப்பிச்சோன்னா திருப்பி எங்க அப்பா வந்துட்டு என்ன மறுநாள் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இது மாதிரி உங்க பையன் வேணாங்கிறாங்க அப்படின்னு. அவன் பண்ணைக்குட்டை வேற ஆளு வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. திரும்ப வந்து எங்க அப்பா போய் இப்ப அறந்தாங்கில போய் திருப்பி அப்ளிகேஷன் கொடுத்து திருப்பி கூட்டி வந்து வெட்டிட்டாரு. பண்ணை அதாவது பண்ணைக்குட்டை வெட்டியது வந்து தண்ணீர் விவசாயத்திற்கு தண்ணீருக்காகவா அல்லது மீன் வளர்க்கிற எண்ணத்தோட? ரெண்டு பர்பஸ். அந்த திட்டத்தோட நோக்கம் உபரி நீரை சேமிக்கணும், மழைக்காலங்கள்ல உபரி நீரை சேமிக்கணும். அந்த சேமிக்கிற நீரை வந்து திரும்ப வந்து நம்ம அதை யூஸ்ஃபுல்லா ஆக்கணுங்கிறத விவசாயத்திற்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே. நீங்க வந்து முதல்ல எல்லாமே ₹1 கூட நாங்க செலவு பண்ணல. அவங்களே ஒரு 10% ஷேர் தான் கொடுத்தோம், வெறும் ₹4000 தான் கொடுத்தாங்க. அவங்களே வண்டி கொண்டாந்து அவங்களே பண்ணைக்குட்டை அமைச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு மழை பெஞ்சிச்சு, தண்ணி ஃபுல்லா ஆயிருச்சு, அவங்களே மீன் குஞ்சு கொடுத்து, அப்புறம் அவங்களே தீவனம் கொடுத்து, அவங்களே வலையும் கொடுத்து எல்லாமே. அதாவது மீன் குஞ்சு கொடுத்தது பொறியியல் துறையா மீன்வளத்துறையா? இல்ல, பொறியியல் துறையில இருந்து வெட்டி கொடுத்தாங்க சார். வெட்டி கொடுத்தோன்னா அங்க மீன்வளத்துறைக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. சரி சரி. அதுக்கடுத்து மீன்வளத்துறை வந்துச்சு. இப்ப இந்த திட்டத்துல 9 துறையுமே எங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சு. சரி. வீட்டுல வந்து எல்லா பொருளுமே மூலப்பொருளுமே இறங்குச்சு. மீன்வளத்துறையில வந்து 1000 குஞ்சு, அந்த 1000 ஸ்கொயர் மீட்டர் வெட்டின பண்ணைக்குட்டைக்கு 1000 குஞ்சு கொடுத்தாங்க. 1000 குஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான தீவனம் 450 கிலோ அந்த மிதவை தீவனம் சொல்லுவோம், அது ₹30 மேல வரும் கிலோ. அந்த தீவனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஆனோடனே வலை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இது உங்க வலை, அதை நெருக்கி ₹5000 போடுவாங்க சார். இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா அதனால அந்த எலுமிச்சையில இருக்கும்ல சார், பில்லு களை வெட்டுவாங்கல்ல, அந்த பில்லெல்லாம் கொண்டாந்து போட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு வைக்கணும், இந்த தீவனத்தை இல்லாம நாங்களும் எச்சா தீவனங்களை வாங்கி வச்சோம், மாட்டுக்கு வைக்கிறோம், இதுக்கும் போட்டோம். அப்புறம் அந்த சாணங்களை, மாட்டு சாணங்களை கரைச்சி விட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா வெறும் 1000 ஸ்கொயர் மீட்டர்ல ஒரு 600 கிலோ வருஷம் உற்பத்தியா கிடைச்சிச்சு. அப்போதைக்கு கிலோ வந்து ₹50 தாங்க சார். ஆனா அந்த 1000 சதுர மீட்டர்ல நெல்லுன்னு விளைஞ்சா ஒரு 7 மூட்டை 8 மூட்டை தான். அதுவே கூட அதிகமான விளைச்சல் தான். 8 மூட்டை வருங்க. 8 மூட்டை விளையிற இடத்துல 600 கிலோ அப்படிங்கும்போது ₹18,000 ஆகி போச்சு. அப்போதைக்கு நெல் மூட்டை வந்து ஒரு 450 500 போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ₹2000 வரைக்கும் போகுதுங்க. அப்ப நம்ம சீடு ஃபார்ம் போட்டாவே ஒரு மூட்டை ₹1000 மேல போகாது. அப்ப ₹8000 வர்ற ஒரு இடத்துல ஒரு 20,000 25,000 30,000 வந்தோடனே கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருந்துச்சு. அடுத்த போகம் என்ன பண்ணா, நாங்களே ஒரு போகத்தை எடுத்துட்டு திருப்பி மறுபோகத்துக்கு நான் கொண்டாந்து ஒரு மீன் குஞ்சு 1000 குஞ்சோட 2000 குஞ்சு விடுவோம். 2000 குஞ்சு விட்டா ஒரு நமக்கு 500 கிலோ, 500 கிலோங்கிறது 1 டன்னா ஆயிரும் அப்படின்ட்டு என்ன 2000 குஞ்சு விட்டோம். அப்புறம் ஒரு 15-20 நாள்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருப்பி கொண்டுட்டு வந்தாங்க, மறு வருஷத்துக்கு குஞ்சு கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா, இப்போ 2000 குஞ்சு நாங்க விட்டதை சொல்லல அவங்கள்ட்ட. திருப்பி இந்த குஞ்சு 1000 விட்டு அப்புறம் தீவனம் வச்சாலும் பெருக்கவே இல்லை.
அப்பதான் போய் திருப்பி பிசரிஸ்ல போய் கேட்டாங்க, என்ன மேடம் ஒரு ஏடி மேடம் இருந்தாங்க அப்போதைக்கு. இல்ல நீங்க எடுத்திருந்தது குழி எடுத்திருந்தது மொத்தம் 1000 ஸ்கொயர் மீட்டர் தானே? ஆமா 1000 ஸ்கொயர் மீட்டர்ங்கிறது 25 சென்ட் இல்லையா? 1000 கால் ஏக்கர் அரை ஏக்கர், 4 ஏக்கருக்கு 18 சென்ட் வருங்க சார். இல்ல 1000 சதுர மீட்டர்னா கால் அந்த ஏக்கர். கரையோட சேர்த்துங்க சார். அந்த கரை ஒரு 7 சென்ட்ல வரும். ஓகே ஓகே சரி சரி. அந்த மண்ணு இருக்குல்லங்க சார், குழியா எடுக்கிறாங்கல்ல 1.5 மீட்டர் ஆழத்துல எடுப்பாங்க. ஓகே அத மண்ணை அள்ளி போடும்போது அதுல 6 சென்ட் 7 சென்ட் அதுல சரி. மறைஞ்சு அந்த 1000 ஸ்கொயர் மீட்டர்ல நீங்க 3000 குஞ்சுகள் விட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரி சரி அப்ப என்ன ஆச்சுன்னா 100 கிராமுக்கு மேல பெருக்கவே இல்லை. சரி. திரும்ப வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கறோம், இது மாதிரி மீன் பெருக்கலையே என்ன பண்றது அப்படின்னோடனே வந்து அரிச்சு பார்த்தாங்க. அவங்களே ஆள் கொண்டாந்து அரிச்சு பார்த்தாங்க. மீன் நாங்க 1000 தானே கொடுத்தோம், என்னங்க எவ்வளவு இருக்கு மீன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பதான் இது மாதிரி நாங்க விட்டோங்க சார் அப்படின்னு சொன்னோம். ஒரு 2000 குஞ்சு விட்டோம் அப்படின்னா, இவ்வளவு குஞ்சு ஸ்டாக் பண்ண கூடாதுங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு குஞ்சு தான் ஸ்டாக் பண்ணணும், அதுதான் மீனோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப இந்த சீட் ஃபார்ம் போட்டு நெல் வந்து சிற்றா பறிஞ்சிருந்துச்சுங்க சார், ஒரு 15 ஏக்கர். சரி 15 ஏக்கர்லயுமே விதை பண்ண போட்டிருக்கோம். வந்து எஸ்சிஓ கேஎஸ்ஓ எல்லாம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த நெல் கதிரை அளந்து இத்தனை மூட்டை எங்களுக்கு வரும், நீங்க இவ்வளவு மூட்டை எங்களுக்கு தரணும்னு கால்குலேட் பண்ணிட்டுலாம் போறாங்க சாயங்காலம். அன்னைக்கு நைட்டு மழை, சரியான மழை. என்ன ஆகுது, அவ்வளவு நெல்லுமே படுத்து போகுது. பறிஞ்ச பயிறு எல்லாம் படுத்து தண்ணி முழங்காலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ரைட், ரொம்ப மனசு விட்டாப்புல போயிருச்சு சார். 15 ஏக்கர் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வர வேண்டிய வருமானம் ஒரு நைட்டுல போயிருச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுல ஒரு அரை ஏக்கர் மட்டும் ரொம்ப தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி வடியவே மாட்டேன்ருச்சு. மற்ற வயெல்லாம் கூட வடிஞ்சிருச்சு. ஒரு 4-5 நாள்ல இந்த வய வடியவே இல்லை. தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அங்கிட்டு எங்க பகுதி அந்த கம்மாயோட பரம்பூர் பெரிய கம்மா ஒரு 170 ஏக்கர் பாசன பகுதி உள்ள பகுதி கம்மாய். அதுல எங்க இடம் வந்து கடைமேட பகுதி. அந்த 170 ஏக்கர்ல பெய்யற மழை தண்ணி பூராமே எங்க வயவழியா தான் போகணும். அப்படிங்கும்போது இந்த தண்ணி வடியாம இருந்தோன்னு ஒரு அரை ஏக்கர்ல மட்டும் வடியாம இருந்தாலும் இந்த மீனை கொண்டே ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொண்டே அரிச்சு கொண்டே அதுல விட்டுட்டு கரை மட்டும் இருந்துச்சு. அந்த வயல்ல ஒரு 2 அடிக்கு வரப்பு இருந்துச்சு. தண்ணி வடியாம இருந்தோடனே கொண்டு மீனை விட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பண்ணைக்குட்டையில தீவனம் வைக்கிறது, அந்த தண்ணியை வடிச்சு விடுறது, கருது பறக்கிறது அப்படின்ட்டு ஒரு 2 மாசம் ஓடி போயிருச்சு. அப்புறம் ஒரு 2-3 மாசம் சென்று இந்த தாளெல்லாம் தின்றுச்சு. திருப்பி பில்லெல்லாம் இல்லாம சுத்தமா கொலன்னு தண்ணி கொஞ்சம் கொமங்கலா இருந்துச்சு. சரி மீனை விட்டோமே என்ன ஆச்சு பாப்போம் அப்படின்ட்டு தண்ணி மட்டும் அப்ப கொஞ்சம் விட்டா, வேற எந்த தீவனமே போடல. அப்போதைக்கு அரிச்சு பார்த்தா அந்த பண்ணைக்குட்டையில 400 கிராம் பெருத்து இருந்துச்சு. ஆனா அந்த வயல்ல வந்து 3/4 கிலோ 1 கிலோ வந்துருந்துச்சு. அதாவது பண்ணை குட்டையில இருந்த மீனோட வயல்ல இருந்த மீன் பெரிய அளவுல வந்தது, பெரிய அளவுல இருந்துச்சு. நம்ம ஒண்ணுமே தீவனம் போடல இவ்வளவு தூரம். அப்ப அந்த புல்லு இது செடிகளை சாப்பிட்டு தாயா போட்டு வளர்ந்துருக்கு. இயற்கையாவே இப்ப ஆழமா வெட்ட பண்ணக்குட்டையில சத்து அந்த மண்ணுல அளவு கம்மியா இருக்கும். உங்களுக்கே தெரியும். எல்லாருமே ஓரளவுக்கு இதுல நான் தான் படிப்பறிவு கம்மியான ஒரு நபரா இருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு வரலாம். அதனால நம்ம இந்த வயல் மண்ணுல வண்டல் மண் படிஞ்சு நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு ரீசன் ஒண்ணு. சத்து மேல இருக்க மண்ணுல சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால அதோட சத்தோட இருக்க பொருளை எடுத்துக்கிட்டனாலையும் இருக்கலாம். அதுல வந்து மீன் நிறைய நல்லா பெருத்து இருந்துச்சு. சரி நம்ம வந்து 1.5 மீட்டர்ல வெட்டானா அப்படின்ட்டு ஒரு 3 ஏக்கர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயல்ல வளர்க்குற மெத்தட்ல ஆரம்பிச்சது ஒரு 3 ஏக்கர். 3 ஏக்கர் வந்து அதுல வந்து வரப்ப மட்டும் ஒரு 2 அடிக்கு இதுன்னுட்டு 1.5 அடி அளவுல தண்ணி வைக்கிறோம். அந்த 2 அடியில அரை அடி மட்டும் வரப்பு மேல வச்சு. இல்ல வரப்பு 2 அடி உயரமா? ஆமாங்க சார், வரப்பு 2 அடி, தண்ணி வந்து 1.5 அடி. 1.5 அடி தண்ணி 1.5 அடி தண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு அதுல மீனை விட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா growth இருந்துச்சு. என்ன நெல் போட்டிருந்தீங்க? என்ன ரக நெல் போட்டிருந்தீங்க? ஆரம்பத்துல வெள்ளை பொன்னி அதிகமா நடுவாங்க சார். அப்புறம் ஏடிடி 45 தாங்கி வளரக்கூடிய ரகம். அந்த CR 1009. சரி சரி, வெரி குட், ரைட் ரைட். இந்த மீனை எடுத்துட்டு அப்புறம் அது போட்டாங்க. இப்ப நெல் வயல்ல மீன் வளர்ப்புனா நெல்லுக்குள்ளே இந்தோனேசியா மெத்தடு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அந்த இது நம்ம ஃபாலோ பண்ணலாங்க சார். ஏன்னா அது சைடு பூரா பள்ளமா வெட்டணும், அது நமக்கு சரி வராதுங்க சார். ஏன்னா நம்மளோட தண்ணியோட அமைப்பும் சரி, அந்த நெல் ரகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல் ரகங்களும் நமக்கு தண்ணி வசதி கூடுதலா கிடைக்காது.
இப்ப நெல் ரகம் 105 நாள் ரகம் தான் அதிக பேர் பண்ணுவாங்க. ஆ, அப்ப இதுல வந்து நெல்லும் மீனும் வளர்க்கறதுக்கு சூட்டபிள் ஆகாது. அதோட இல்லாம அங்கெல்லாம் வந்து இந்த கலர் மீன் நிறைய வளர்க்குறாங்க. சரி. வண்ண மீன் இருக்குல்ல சார், அதுதான் நெல்வயல்ல அதிகமா வளர்ப்பாங்க. இந்த சாப்பாட்டு மீன் வந்து ரொம்ப இல்ல. ம், அப்ப வந்து நெல்லுக்கு அப்புறம் மீன் வளர்க்குறோம். அது ம். தெளிவா சொல்லிடுறாங்க சார். ஒரு சரி, போகம் சரி. நெல்லு, ஒரு ஓகே, போகம் நெல்லு. ஓகே, ஓகே. அப்படி மாத்தி பண்ணும்போது மீனை நாங்க இந்த 3 ஏக்கர்ல வளர்த்துட்டு அதை வடிச்சு விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மீனை பிடிச்சிடுறாங்க சார். 6 ம். மாசம் ஒரு குரோத்துக்கு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் ஆகும். சரி. ம், அப்ப 8 மாசம் நின்று வடிச்சு விட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு ம், வரப்பு வெட்டுறது இல்ல, உழுவுறது இல்ல, அப்படியே அதுல நட்டு விட்டுறதுங்க சார். எஸ்ஆர்ஐ மெத்தட். ம், ஒரு அடிக்கு ஒரு நாத்து வச்சு ம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ விதை போட்டோம்னா ஒரு 1.5 கட்டு, ஒரு கட்டுல இருந்து 1.5 கட்டு கிடைக்குங்க சார். சரி, அது வந்து ஒரு ஏக்கருக்கு கலக்க நட்டுறது, கைத்த ம். பிடிச்சுக்கிட்டு கலக்க நட்டுறது. சரி, நட்டுட்டு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தண்ணி தான் விடுறது. ஏன்னா ஆல்ரெடி இந்த தண்ணி ஒரு 6 மாசமா கிடந்ததுனால தண்ணி தேவை அதிகமா இருக்காது. முதல் சரி. தண்ணியே ஒரு 15-20 நாள் ஆயிருங்க சார் அது காயறதுக்கு. ம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தண்ணி விட்டோம்னா பயிர் எடுத்து விடியாந்துருங்க சார். ஒவ்வொரு பயிரும் ஒரு நீங்க சாதாரண முறையில உரம் போட்டு எஸ்ஆர்ஐ நட்டோம்னா ஒரு 35 குத்து வருதுன்னு வச்சுக்கோங்க சார். ம், ம். இந்த மீன் வளர்த்த வயல்ல நெல்லு நட்டோம்னா 45ல இருந்து 50 குத்து வரையும் வருங்க சார். ஓ, எஸ்ஆர்ஐ மெத்தட்ல கிடைக்கிற மகசூலை விட இதுல 9 கூடுதலா முறை வரை கிடைக்கும். அதிகமா கிடைக்குது. ஏன்னா நம்ம மீனோட கழிவு பூராமே வந்து எஸ், எஸ். லேயர் லேயரா படியுங்க சார். அது பூராமே ஓகே, அமோனியா. ஓகே, மீன் ஓகே. வளர்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அமோனியா வந்து அளவு கூடுச்சுன்னா மீன் இறக்க ஆரம்பிக்கும். ஆமா, ஆமா. அது சோ வந்து நீங்க இதுக்கு வந்து வேற உரம் ஏதாவது போடுறது உண்டா? யூரியா, சூப்பர் பொட்டாஷ் அப்படி ஏதாவது போட்டது உண்டா? கிடையாது. எதுவுமே போடுறது இல்லைங்க எதுவும் சார். கிடையாது. இயற்கை விவசாயமாவே ஆமா. பண்ணிட்டீங்க. வெரி குட். அது இயற்கை விவசாயத்தோட இது இன்டகிரேட்டா ஒருங்கிணைந்த பண்ணையமா வந்துருங்க சார். சரி, அதுலயும் இது 0 பட்ஜெட். சரி. எதுவுமே நம்ம செலவு பண்றது இல்ல, வரப்பு வெட்டுறது இல்ல, ம், உழுவுறது இல்ல. ம், வந்து நாத்தை மட்டும் ஒரு கட்டு நாத்தை நட்டு விட்டுட்டு தண்ணியை ம், மட்டும் பாய்ச்சிரும். ம். நல்லாவே பர்ஃபெக்டா வந்து இப்ப மீன் வளர்க்குறோம்னா அந்த மீனோட தீவனம் வைக்கிறோம்ல சார், எல்லாமே வந்து மீன் சாப்பிட்டுட்டு அந்த கழிவு பூராமே அதுலதான் இருக்கும். கடல சரி, சரி. புண்ணாக்குல இருந்து, தவிடுல இருந்து, கோதுமை தவிடுல இருந்து எல்லாமே மீனுக்கு வைப்போம். அந்த ம், மீனோட கழிவு பூராமே ம். வயல்ல படிஞ்சிருக்கும். அந்த இதுனால சத்து கூடுதலா இருக்கும். ஓகே. இப்படியே ஒரு 2-3 வருஷம் வளர்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா இப்ப இந்த மெத்தட்ல தான் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு குஞ்சு. ம். அதுலயும் அதே அளவுதான். இது இந்த நம்ம ஆர்டினரியா வளர்க்குற பண்ணைக்கு அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. சரி. ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு குஞ்சு, ஏக்கருக்கு 4000 குஞ்சு விடணுங்க சார். ம், ம். 4000 குஞ்சை வந்து 6 வெரைட்டியா இருக்கு. ஏக்கருக்குன்னு சொல்றது இது வந்து நீங்க குளத்துக்கு சொல்றீங்களா, பண்ணை குட்டைக்கு சொல்றீங்களா, அல்லது இந்த நெல் வயலுக்கு சொல்றீங்களா? எல்லாத்துக்குமே அதே தாங்க சார். எல்லாத்துக்கும் அதே இதுதான். ஓகே, ஓகே. இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, பண்ணை குட்டையில வந்து உயரம் அதிக உயரத்துல தண்ணீர் விடுவீங்க இல்லையா? அப்படி அதுக்கு அதுல வந்து நாம கூடுதலாக மீன் விடலாமே. அப்படி இல்ல, பண்ணலையா நீங்க? நமக்கு மீனை பொறுத்த வரையும் ஆழம் கணக்கே கிடையாதுங்க சார். நீங்க 20 அடி ஆழம் வெட்டினாலும் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு குஞ்சு தான். சதுர மீட்டர் இருக்கா, கன மீட்டர் இருக்கா? இல்ல, சதுர மீட்டருக்கு சார், கன மீட்டர் கிடையாது. சதுர சதுர மீட்டர் மீட்டர் நமக்கு பரப்பளவு தான் கணக்கு. ஓகே, ஓகே. சரி. மீன் வளர்க்குற வரையும் பரப்பளவு தான். சரி, நீங்க கிணத்துக்குள்ளே கொண்டே விட்டீங்கன்னாலும் நீங்க சதுர மீட்டர் கணக்கு தான் குஞ்சு விடணும். சரி, சரி. ஓகே. நீங்க கன மீட்டருக்கு விட்டீங்கன்னா மீன் எதுவுமே பெருக்காது. ம். ஓகே. அதெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துல அனுபவம் வந்துருச்சுங்க சார். அப்புறம் எக்காரணத்தை கொண்டு நேரா முதல் வருஷமே 2வது வருஷமே நமக்கு அனுபவம் வந்துருச்சு. எண்ணிக்கை கூட விட்டோம்னா என்ன ஆகணும். அதனால ஒரு ஏக்கருக்கு 4000 குஞ்சுக்கு மேல விடுறது இல்லைங்க சார். சரி. நம்ம வந்து ஸ்டாக் சைஸ் தான் விடுறது. நம்ம வந்து குஞ்சு மீன் குஞ்சுல இந்த ரகங்கள் 6 இருந்தாலும் அந்த வயசு இருக்குல்ல, அது ஒரு 6 வயசு இருக்குங்க சார். முதல் எடுத்தானே ஹாட் நுண் குஞ்சு, அடுத்து ஃப்ரே 15 நாள் குஞ்சு, அப்புறம் இயர்லி ஃப்ரே, லேட் ஃப்ரே, அடுத்து ஃபிங்கர் லிங்ஸ். அதே கொஞ்சம் ஃபார்மர் வந்து ஃபிங்கர் லிங்ஸ் தான் ஸ்டாக் பண்ணுவாங்க. சரி, சரி. இங்க பண்ணையில விட்டாலும் சரி, இல்ல வந்து குளம் ஏரி கம்மாயில விட்டாலும் அதிகபட்சம் ஃபார்மர் வந்து ஃபிங்கர் லிங்ஸ் தான் விடுவாங்க. ஃபிங்கர் லிங்ஸ்னா விரல் அளவு சைஸ் குஞ்சு. ஒரு 45 நாள் குஞ்சு ஸ்டாக் பண்ணுவாங்க. சரி. அது என்ன ஆகும்னா இப்ப நம்ம இந்த வயல்ல வளர்க்குறோம்ல சார், 45 நாள் ஃபிங்கர்லிங்ஸ் வந்து என்ன வெயிட் இருக்கும் சுமாராக? சுமாரா ஒரு 5ல இருந்து 10 கிராமுக்குள்ள இருக்கும் சார். 10 கிராம் தான் இருக்குமா? ஆமாங்க சார். அது ஃபிங்கர்லிங்ஸ் சார். அதான் ஒரு குஞ்சோட காஸ்ட் வந்து ₹1 வரையும் விற்பாரு. சரி. ஒரு ஃபிங்கர்லிங்ஸ் குஞ்சு ₹1ல இருந்து ₹1.5 வரையும்.
ஓ, இது வந்து விலை கொடுத்து ₹1 விலை கொடுத்து வாங்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. அவங்க மீன் வளத்துறையில இருந்து இலவசமா கொடுக்கலையா அதெல்லாம்? இல்ல 2 வருஷம் கொடுத்தாங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் நாங்களா அதை பண்ணிக்கிட்டோம். சரி சரி, ஓகே ஓகே. இப்பவும் வந்து மானியத்துல இருக்குங்க சார். எப்படி ஃபார்மருக்கு மானியத்துல குஞ்சு இப்போ ₹1 குஞ்சு 40 ஏஸ் கொடுப்பாங்க. சரி, ஓகே, அது நாம வந்து மாவட்ட மீனவள மேம்பாட்டு முகமையோட உறுப்பினரா இருக்கோம். சரி. நம்ம அந்த ஐடி கார்டை வந்து தமிழ்நாட்டுல எங்க வாங்கினாலும் அந்த மானியம் கிடைக்கும். வெரி குட், வெரி குட். ரைட் ரைட் ரைட். அப்படி நீங்க வளர்த்துக்கிறோம் சார். நீங்க ஏற்கனவே அதாவது மீன்வளத்துறை, வேளாண்மை துறை, அத மாதிரி பொறியியல் துறை 3 துறைகள்லயும் ரொம்ப ஈடுபாட்டோட இருந்திருக்கீங்க. 3 இல்ல சார், 9 எல்லா டிபார்ட்மெண்ட். எல்லா 9 பணியும் டிபார்ட்மெண்ட் தான் சிறப்பா நம்ம பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். எல்லாமே சிறப்பா பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்புறம் எங்க பரம்பூரை வந்து மாடர்ன் வில்லேஜ் ஆரம்பிச்சு உலகத்துல இருக்க எல்லா சயின்டிஸ்ட் எல்லாம் வரந்தாங்க சார். அது சரி என்ன சரி எனக்கு என்னோட ஆர்வத்தை தூண்டுச்சு. ஏன்னா ஒரு சக்சஸ் ஃபார்மர் ஆனோம்னா இவ்வளவு தூரம் ஊக்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சோம். சரி. அப்போ இந்த வயல்ல ஒரு 3 வருஷம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ம். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் நல்ல மழை, அதுக்கப்புறம் வறட்சி வந்துச்சுங்க சார். ஓஹோ, சரி வறட்சி வந்தாங்கன்னா இது மாதிரி ஹீட் அளவுக்கு அதிகமா வந்துச்சு. தண்ணியோட ஹீட் ஆகி என்ன ஆச்சு, மீன் இறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி. அப்புறம் இந்த அதிக அளவுக்கு அதிகமா கொடுக்குற தீவனத்தால அமோனியா ஃபார்ம் ஆகி அது மூலியமா இறக்க ஆரம்பிச்சிச்சு. நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, கொஞ்சம் போராட்டம் இடையில ஒரு 3-4 வருஷத்துல இந்த வயல்ல வளர்க்கறதுல கொஞ்சம் போராட்டங்கள் வந்துச்சு. சரி. அப்ப அது மாதிரி இருக்கும்போது நிறைய மருந்து இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் மாறுதல் பண்ணிக்கிட்டு வந்தோம். என்ன மருந்து? ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்களா? என்ன கொடுப்பாங்க? ஆமா, டிபார்ட்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரிசர்ச்ல பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க, அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். சரி. என்னாச்சுன்னா இதுல இருந்து ஒரு நம்ம அந்த பரம்பூர் பெரியகம்மா சொன்னாலாம் சார், அது ஒரு வருஷம் ஏலம் மீன் பாசி குத்த ஏலம் கவர்மெண்ட்ல நான் எடுத்தேன். ஓ, சரி. நம்ம மீன் வளர்ப்புல கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் ஆனோடனே 5 குத்தை ஏலம் எடுத்து 5 கொண்டு மீன் குஞ்சு நம்ம குஞ்சை ஸ்டாக் பண்ணோம். ஓகே. ஒரு 3 மாசம் தான் தண்ணி இருந்துச்சு கம்மாயில. நான் கொண்டு ஸ்டாக் பண்ண குஞ்சு சைஸ் வந்து ஒரு 50 கிராம்ல பண்ணேன். சரி. ஸ்டாக் சைஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிங்கர்லிங்ஸ்ங்கிறது 45 நாள் குஞ்சு. சரி. ஸ்டாக் சைஸ்ங்கிறது 3 மாசம் குஞ்சு. ஓகே. அந்த குஞ்சை கொண்டு ஸ்டாக் பண்ணும்போது எனக்கு அந்த 3 மாசம் பாருங்க தண்ணி கிடந்துச்சுல்ல. ஆமா. அதுல எனக்கு கம்மாயில 6 கிலோ 5 கிலோ மீன் வந்துருந்துச்சு. ஒவ்வொரு மீனும் 6 கிலோ வரையும் வந்துருந்துச்சு. ஓஹோ, சரி சரி சரி. நம்ம வயல்லயோ இல்ல நம்ம வளர்க்குற மீன் பண்ணையிலயோ அந்த 3 மாசத்துல 1/2 கிலோ இல்லாட்டி 3/4 கிலோக்குள்ளதான் வரும். 6 மாசம் சென்று 1 கிலோ வரும். 1 கிலோ. ஆனா கம்மாயில வந்து 3 மாசம் தான் இருக்கு. 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ அப்படின்னு மீன் பெருத்துருச்சு. அதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? அதான் அப்ப நான் காரணம்னு நினைச்சது ஒரு பாசி என்னங்க சார், அந்த கம்மாய் இயற்கையா வளர்ற ஒரு பாசி. எஸ் எஸ். ஓகே, இந்த அத நறுக்கி நறுக்கி போட்டு துண்டு துண்டா வந்து அந்த கரை ஓரமா ஒதுங்கி கிடக்கலாங்க சார். சரி, அப்ப மீன் சாப்பிடுது அப்படின்ட்டு அந்த அந்த நறுக்கின மீனையும் வந்து புல்கண்டை ஒரு வெரைட்டி சாப்பிடும். ஓகே. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட கழிவை வந்து மாட்டை சாண மாதிரி கட்ட வர சைஸ்ல அங்க அதோட கழிவு. அந்த கழிவை வந்து சிசின்னு ஒரு வெரைட்டி வந்து பிச்சு பிச்சு எடுத்து சாப்பிட்டுச்சு. சரி சரி. எல்லாம் ஒரு செயின் லிங்கா வருது அப்படின்ட்டு கடையில ஒரு ட்ரைனிங் ஒண்ணு கல்கத்தா மீன்வளத்துறையில இருந்து என்ன ட்ரைனிங் கூட்டி போயிருந்தாங்க. சரி. அப்ப வந்து ஒரு பயோடெக் படிச்ச ஸ்டூடெண்ட் என்னோட பயணிக்கிறாரு. அந்த ட்ரைனிங்க்கு அவரும் வர்றாரு. அப்போ வந்து ஸ்பைருல்லா இருக்குல்லங்க சார், அத வந்து வளர்க்கறதாவும் அந்த ஸ்பைருல்லா வந்து இந்த மீன் தீவனத்தை கலக்கிறதாவும் ஒரு தீவன கம்பெனிக்காரர், இவர் பயோடெக் ஸ்டூடெண்ட், நான் 3 பேரும் போறோம். ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட தீவன கம்பெனிக்காரர்கிட்ட இவரோட பொருளை விற்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரமா பேசிக்கிட்டே வர்றாரு. அவரு என்ன ரேட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நானும் கொஞ்சம் சைட்ல உட்கார்ந்துருக்கோங்களா, சரி கேட்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவர் பேச்ச முடிச்சுட்டு அவரு அந்த தீவன கம்பெனிக்காரர் அங்கிட்ட எந்திரிச்சு போயிட்டாரு. அப்ப அந்த பையன்டா நான் கேட்டேன், தம்பி என்ன பண்றீங்க? இந்த மாதிரி நான் பயோடெக் ஸ்டூடெண்ட், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்பைருல்லா உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றேன். அந்த ஸ்பைருல்லான என்னப்பா, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா அப்படிங்கும் போது நிறைய விஷயம் சொல்றாரு அதை பத்தி. இது ஒரு பாசியனம், இதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் இவ்வளவு இருக்கு, இது மாத்திரையா எல்லாரும் சாப்பாட்டுக்கு பதிலா இதை சாப்பிடலாம். அது மாதிரி தீவனத்திலயும் மாட்டு தீவனம், மீன் தீவனம், கோழி தீவனம் எல்லாத்துலயுமே இது கலந்து அந்த புரோட்டீன் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது பேசுறாங்க. அப்புறம் அங்கேயும் போய் சீஃபா அந்த மீன் ஆராய்ச்சி நிலையம் எல்லா இதுக்கும் விஜயவாடால இருந்து
கல்கத்தா வர எல்லா இருக்கிற ரிசர்ச் சென்டர் எல்லாத்துக்குமே போனாங்க. நிறைய அங்க இடம் இருக்க போயிருக்கீங்க. நிறைய விஷயங்கள போகும்போது நிறைய விஷயங்கள் அங்க கத்துக்கிட்டேன். சரி சரி. அப்போது இந்த மீன் வளர்த்து இந்த கம்மாயில வளர்த்துக்கிட்டு இருக்கும் போதும் அதுவும் ஒரே ஒரு டயத்துல நடக்குது அந்த சம்பவம். ஓகே. அப்படின்போ அந்த பையன்ட்டே நான் கேட்டு இது மாதிரி எங்க ஊர்லயும் இது மாதிரி பாசி இருக்கு, நீங்க சொல்றது கண்ணுக்கு தெரியாத பயிரெல்லாம் வந்து ரொம்ப கூழ் மாதிரி இருக்குங்கிறீங்க, நாங்க வந்து செடியாவே இருக்கு, அப்ப இந்த பாசிக்கும் அந்த பாசிக்கும் ஒரே சத்துக்கள் தான் இருக்குமா அப்படின்னு. ஆமா இருக்கும்னா, கொஞ்சம் முன்ன பின்ன ரேஷியோ கூட குறைய இருக்கும், ஆனா வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னால அந்த மறு வேலை. நானும் என் ஒய்ஃபும் தான் 2013 எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க சார். அந்த மீன் வளர்ப்புல ஒரு 4-5 வருஷம் எங்க அப்பாவோட பயணிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க மனைவி வந்துடுறாங்க. மனைவி வந்தோடனே முதல்லலாம் ஒரு மீன் பிடிக்கணும்னா ஒரு 5-6 பேர் 7 பேர் வச்சுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப இந்த கல்கத்தா ட்ரைனிங் போகும்போது அங்க மீன் வலை பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தாங்க. ஒரு என்னோட பாண்டெல்லாம் 1 ஏக்கர் தான், ஒவ்வொரு பாண்டு அதிகபட்சமா 1 ஏக்கர் 1.25 ஏக்கர் இருக்கும். ஆனா அங்க கல்கத்தா எல்லாம் ஒரு பாண்டே ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் இருக்குங்க சார். சரி சரி. மீன் பண்ண ஒரு குட்டை, அவங்க குட்டைன்னு சொல்றதே 50 ஏக்கர் பாண்டை, 50 ஏக்கர் இருக்கு. அதுல இந்த தளவுல ஒரு ஆள் அந்த தளவுல ஒரு ஆள் நின்றுட்டு வலையை இழுத்து வலையை ஏத்துறாக ஒரு 30 டன் 40 டன் மீன் வந்துச்சு. சரி சரி. இந்த வலையை பிடிக்கிறதுக்கு நம்ம 20 பேர் விடுவோம் அப்படின்னு அதையும் கொஞ்சம் கத்துக்கிட்டு வலை எப்படி எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு அங்க ஒரு 10 நாளுக்கு மேல ட்ரைனிங் இருந்துச்சு. அந்த 10 நாளுமே ஒரு காலையில எந்திரிச்சு அந்த வலை பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு நானும் அவங்களோட ஒரு லேபரா கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை பாக்குறேன். இந்த ஸ்பைருலினா சொன்னீங்க இல்லையா, ஸ்பைருலினா வந்து நீங்களே உற்பத்தி செய்யலாமா அல்லது அது வெளியே வாங்கிதான் போடணுமா எப்படி? இல்ல ஸ்பைருலினா பொறுத்த வரையும் அது செலவினம் கூடாங்க சார். இல்ல நாம உற்பத்தி செய்ய முடியாதா? பண்ணலாங்க சார், பண்ண நிறைய பேர் பண்ணாங்க. பக்கத்து ஊர்ல ஒருத்தர் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்றாரு. நமக்கு வந்து மெயினா வந்து நம்ம எந்த செலவினும் பண்ணக்கூடாது, நமக்கு மூலப்பொருள் போடக்கூடாதுன்னு என்னோட மெத்தடே. வந்து நம்ம உற்பத்தி பண்ற பொருளுக்கு நம்ம செலவு பண்றது ரொம்ப கம்மியா இருக்கணும்னு என்னோட மெத்தட். சரி சரி சரி. அதனால இந்த பாசி வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தேன். சரி. இப்ப என்னன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுல பயிற்சியில அந்த மீன் பிடிக்கிற நபர்களை குறைச்சாங்க சார். குறைச்சு நானும் என் மனைவியே பிடிச்சோம். அப்ப இந்த பாசி வந்து பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி போயிட்டு 2வது பயிற்சி தான் கல்கத்தா போறோம். இந்த பாசி எங்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சு. எங்க பண்ணையிலே இது மாதிரி இந்த பாசி மண்டுச்சு. நானும் என் மனைவி இது இடைஞ்சலா வருதுன்னு பிடிச்சி அரிச்சு வரப்புல போட்டுவிட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இவர் இந்த பயோடெக் ஸ்டூடெண்ட் கிடைச்ச ஆரம்பம் அங்க ப்ரொஃபசர் நிறைய பேர்த்தோட பார்த்ததுல சரி ஒரு பண்ணையில இதை வளர்த்து இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க இருந்து கல்கத்தா வந்தோடனே ஒரு வயலை உழவு ஓட்டி இந்த பாசியை கொண்டாந்து கம்மாயில போய் ஒரு டிராக்டர்ல எடுத்துட்டு வந்து அங்கனக்கான நட்டு விடுறோம் பாசியை. சரி சரி. நட்டு விட்டுட்டு ஒரு 15-20 நாள் ஆச்சு, அது துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. துளுக்கிறதுக்கு சாணி கரைச்சி விடுறோம். சாணி அதுலயும் சத்து இருக்குல்ல சார், அதனால வளரும் அப்படின்ட்டு. இதை எந்த விதமான ஐடியா இல்ல, நாங்களாம் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி பாசி வளர்க்க போறோம், அதுல மீனோட போறோம்னு அங்கேயும் சொல்லல, நான் கேட்டவர்கிட்ட சொல்ல. எல்லாமே உண்மையாதாங்க சார், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஒண்ணு, ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லி அது மிஸ்டேக்கா போய் தவறுதலா இருந்துச்சுன்னா நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்கிற எனக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்ப இருந்துச்சு. அதை மாத்தினது சார் இளங்கோவன் சார் வந்துட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது இளங்கோவன் சார் வந்துட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டதை. இல்லாட்டி நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நானே என்னதான் என்னோட தொழில்நுட்பத்தை நான் மட்டும் கத்துக்கணும், நான் மட்டும் செஞ்சுக்கணுங்கிற மைண்ட் செட்ல தான் ஆரம்பத்துல இருந்தேன் சார். அந்த பாத்தியை போட்டு மீனை விடுறோம் திருப்பி. இப்ப என்னன்னா அந்த வெயில்ல அடிபட்டு மீன் இறந்துச்சுன்னு சொன்னாங்கல்லாம் சார், இந்த பாசி போட்டதுக்கு அப்புறம் அது பிரச்சனை எனக்கு குறைஞ்சிச்சு. 2வது நம்ம போடுற தீவனத்தோட அமோனியா கண்டென்ட் இந்த தண்ணியை சுத்தமும் பண்ணுது. இப்ப எங்க அம்மா இப்ப கம்மாயில வந்து முன்னாடி எல்லாம் அழுக்கா இருக்கும் தண்ணி, இந்த பாசி மூலியமா மெத்தம் பண்ணோன்னா சுத்தமாவே வெள்ளை வெள்ளையன்னு தான் இருக்கு, மீன் போறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த உள்ள இருக்க பாசி அதை வந்து சுத்தம் பண்ணுது. அப்புறம் காத்துல இருக்க நைட்ரஜனையும் உள்ள எடுக்குது, ஆக்சிஜனையும் உள்ள எடுத்துக்குது. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதுக்குன்னு ஆக்சிஜன் வேணும்லாங்க சார். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு அந்த பாசி கண்டிப்பா வேணும், மீன் வளர்ப்புக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா மீன் அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, நல்ல குரோத் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் தீவனம் போறதே விட்டுட்டேன்.
ஓகே. இது தொடர்ச்சியா ஒரு 4-5 வருஷத்துல இது பண்ணிட்டே இருக்கோம். அப்ப சரி, வந்து நீங்க இந்த மீன்ல அதாவது பல ரக மீன்கள் போட்டிருப்பீங்க. ஆமா. என்னென்ன ரக மீன்கள் எல்லாம் போட்டீங்க, வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இதுல மீன் வந்து இப்ப நம்ம கெண்டை மீன்ல ஒரு 6-7 வெரைட்டி இருக்குங்க சார். சரி. அது மேப்பாட்டத்துல வளர்றது கட்லாவும் பொட்லா 2 வெரைட்டி. சரி. நடுப்பாட்டத்துல வந்து ரோகு புல்கண்டை. ரோகு புல்கண்டை போடுறீங்க. சரி. கீழ்ப்பாட்டத்துல வந்து சிசி மிருகால். மிருகால். ஓகே. இது வந்து 1.5 மீட்டர் கணக்குல வளர்ற அதுக்கு அதாவது இடத்துல அதாவது இருக்கும். இப்ப நம்ம அதுங்கும் போது அளவே 1.5 அடி தான். அதுக்குள்ளதான் எல்லா மீனுமே இருக்கணும். ஆனா இந்த ரேசியோ மாத்துறது இல்லைங்க சார், நம்ம அதே கணக்குக்கு. ஒரு சதுரம் 4500 குஞ்சு ஒரு ஏக்கருக்கு விடுறோம்னா அதுல நாங்க இந்த வயல்ல வளர்க்கறதுக்கு என்ன பண்றோம்னா கட்லா ஒரு 500 குஞ்சு, கட்லாவும் பொட்லாவும் ஒரு 500. சரி. அடுத்து ரோகும் புல்லுக்கண்டையும் ஒரு 2000. சரி. இந்த 2 வெரைட்டி தான் பாசி அதிகமா சாப்பிடுற வெரைட்டி வந்து இது 2 தாங்க சார். ஓஹோ. சரி சரி. மத்ததும் சாப்பிடும், இருந்தாலும் இந்த பாசியை வந்து அதிகமா சாப்பிடுறது புல்கண்டையும் ரோகம். சரி. இது தவிர நீங்க அதாவது இந்த பாசி தவிர வேற ஏதாவது உணவு போடுறது உண்டா? ஆரம்பத்துல போட்டாங்க சார், இப்ப எல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு கிடையாது. இது அந்த எல்லாமே கிடைக்கிற ரிசோர்சஸ்லயே அது வளர்ந்துருது இல்லையா? மீனை பொறுத்த வரையும் இந்த பாசிங்கிறது அதுக்கு பிரியாணி. சரி சரி சரி. ஓகே. நம்ம கொடுக்கிற தீவனம் வந்து அதுக்கு சாதம். சரி சரி சரி. ஓகே. அதனால நம்ம வச்சாலும் ரொம்ப எடுக்காது, ரொம்ப விரும்பாது. விரும்பி சாப்பிடுறது பிரியாணியை வச்சு பக்கத்துல சாதத்தை வச்சோம்னா ஆமா கடைசியா ஜெரிமானத்துக்கு வேணா ரசம் சோறு வச்சுக்குவோம். சரி. அது மாதிரிதான் சார் பாசி நல்லா விரும்பி சாப்பிடும். ஓகே ஓகே. அப்ப இதுலயே போய்கிட்டு இருந்தேங்க சார். என்ன அறுவடையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மொத்தமாவே விக்கிறது இல்லைங்க சார். சரி. சில்லறை விற்பனை தான். ஒரு நாளைக்கு 2 கிலோ வித்தாலும் வித்துக்குவோம், 5 கிலோ வித்தாலும் வித்துக்குவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மீன் இன்னைக்கே வித்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. அது வந்து நம்ம வந்து வளர வர இருக்க வெயிட் ஏறிக்கிட்டு இல்லையா? நம்ம இன்னைக்கு 1 கிலோ இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் 1.4 கிலோ வளர்ந்துட்டு தான் போவோம். நீங்க எத்தனை மாசத்துல அதை விற்பனை செய்ய ஆரம்பிப்பீங்க? அதாவது டோட்டலா ஒரு 8 மாதம் வரை ஆகுதுன்னு சொல்றீங்க. 6 மாசத்திலேயே அது உரிய வெயிட் வந்துருமா எப்படி? அது தொடர்பா? அல்ல 6 மாசத்துல வந்துரும். 6 மாசத்துல ஒரு 3/4 கிலோ சைஸ் வந்துரும். ஓகே. அந்த பாசி ஃபுல்லாவே எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து பாசியை காலி பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க மீன். சரி. அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிப்பா. ஏன்னா அதுக்கடையில பிடிச்சோம்னா பாசியில வலை வைக்க முடியாதுங்க சார். ஓ சரி சரி சரி. ஓகே. 6 மாசத்துல இருந்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா முதல்ல பெருசா இருக்குல்ல, இந்த 1 கிலோ சைஸ் 3/4 கிலோ சைஸ் அதுவா எடுத்துருவாங்க சார். அதை எப்படி தேடி எடுப்பீங்க? வலையில மொத்தமா அடிக்கும் போது எல்லாமே வருங்க சார். 1/2 கிலோ மீன் வரும், 1 கிலோ மீன் வரும். அதெல்லாம் விட்டுருவீங்க இல்லையா? 1/4 கிலோ மீன் எல்லாம் திரும்ப அதுக்குள்ளே விட்டுருவீங்க. ஓகே. 1/2 கிலோ மீன் 3/4 கிலோ மீனா எடுத்து வெளியில கொண்டு போயிருவோம். சரி. அந்த 1/4 கிலோ மீனுக்கு என்ன ஆச்சுன்னா சுதந்திரம் கிடைச்சிடும். அது வேகமா அதுக்கான உணவு சீக்கிரம். அந்த பெரிய மீன்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுங்கல்ல, அந்த மீனை எடுத்தோடனே இந்த பாசி growth கொஞ்சம் கூடுதல் ஆனோடனே இது எல்லாம் சாப்பிடுங்க. அப்ப இட வசதி கிடைச்சோடனே இந்த சின்ன மீன் ஒரு மாசத்துக்குள்ள அந்த 3/4 கிலோ சைஸுக்கு வந்துடும். சரி. அப்படி 8 மாசத்துக்குள்ள சுத்தமா அதுல இருக்க மீன் பூராமே பிடிச்சிட்டு வடிச்சிருவாங்க சார். அப்படி 1-2 இருக்கிறத அடுத்த பாட்டுக்கு மாத்திக்குவோம். இப்ப 1/4 கிலோ சைஸ்ல பெருக்காம இருக்குன்னா அடுத்த பாகத்துக்கு கொண்டு போயிருவோம். அடுத்த பண்ணைக்கு கொண்டு போயிருவீங்க. ஆமா. இது மாத்திட்டு இருக்கிற ஒரு 100-200 மீன், இந்த 4000 மீன்ல 8 மாசம் சென்றோடனே ஒரு 100-200 மீன் மிச்சப்படும். சரி. அந்த 100 மீனை அடுத்து பிடிக்க போறோம்ல, அந்த பாட்டுக்கு மாத்திட்டு இதை சுத்தமா வடிச்சு விட்டு நெல் நட்டுருவாங்க சார். சரி சரி. நீங்க ஒரு 1000 மீன் விட்டீங்கன்னா 1000முமே அறுவடைக்கு வருமா அல்லது அது எத்தனை மார்டாலிட்டி ரேட் சாவு? அது ரேஷியோ இருக்குங்க சார். இப்ப வந்து முதல்ல ஹாச்சர் 1 லட்சம் குஞ்சு வாங்கிட்டு வந்தோம்னா ஃபிங்கர்லிங்ஸ் வர 40,000 குஞ்சு தான் ஃபிங்கர்லிங்ஸ் வரும். சரி. அந்த ஃபிங்கர்லிங்ஸ் 40,000 குஞ்சுல ஸ்டாக் சைஸ் வந்து ஒரு 25,000 குஞ்சு தான் ஸ்டாக் சைஸ் வரும். ஓகே. அந்த 25,000 குஞ்சு ஸ்டாக் சைஸ் பண்ணோம்னா நம்ம அறுவடை பண்றது ஒரு 15,000ல இருந்து 10,000ல இருந்து 15,000 வரும். சோ 10 முதல் 15% தான் கிடைக்குது. அதாவது 1 லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா 1 லட்சம் குஞ்சு கொண்டாந்தா 40,000 தான் வருதுன்னு சொல்றது அதுக்கு காரணம் என்ன? அது நம்ம ஆச்சர்னு சொல்றாங்க சார். நுண்குஞ்சு 5 நாள் குஞ்சு முட்டையில இருந்து வெளியே வந்தா 5 நாள் குஞ்சு இல்ல. அது எண்ணிக்கை எல்லாம் கரெக்டா கிடைக்குமா? பொதுவா வந்து
அந்த மீன் பண்ணைகள்ல அந்த எண்ணிக்கையில ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அது உங்களுடைய அபிப்பிராயம், அனுபவத்தை சொல்லுங்க. நைட்ல விண்ண பார்த்து நட்சத்திரம் இருக்குன்னு ஒரு ப்ரொஃபசர் சொன்னா ஆமான்ட்டு போயிருந்தேங்க சார். அத போய் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. அது மாதிரி ஒரு அளவு ஒரு டப்பா வச்சிருப்பாங்க சார். சரி சார். அளந்து கவுண்டிங் தான். ஒரு டப்பால ஒரு டப்பாவை எண்ணுவாங்க. ஒரு டப்பா தோராயமான ஒரு எண்ணிக்கை. தோராயமா அந்த டப்பால தோராயமான 170, 200 இருக்குன்னா சரி. அந்த எல்லா டப்பாலுமே 200 இருக்குன்னு நம்பிக்க வேண்டியதாங்க சார். அவ்வளவுதான். சரி அது ஒரு டப்பால 210 வரும், ஒரு டப்பால 175 வரும். சரி சரி சரி. அது வந்து வியாபார நுணுக்கமா உள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்ஃபெக்டா கரெக்டா சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு சிலர்கிட்ட குறையும். இப்ப டிபார்ட்மெண்ட்லாம் போய் வாங்க போனோம்னா ஒரு டப்பாவுக்கு 250 ஆனா இங்க வந்து நம்ம ஒரு டப்பா எண்ணி பார்த்தோம்னா 225 தான் இருக்கும். இப்ப 1,00,000 மீன் குஞ்சுகள்னா அது 1,00,000 ரூபாய் கொடுத்து தானே வாங்குறீங்க. 1,00,000 வந்து 650 ரூபாயில இருந்து 1,750 ரூபா வரையும் இருக்குங்க சார். எவ்வளவு? 1,00,000த்துக்கா? ஆமாங்க சார். அது இன்னும் முட்டையில இருந்து வர்றது. 1,00,000 குஞ்சு 650 ரூபா. அந்த ரோகு மிருகம்லாம் 650 இருந்து 1,500 வரும். ஓ, அவ்வளவுதான் வரும் இல்லையா? 1,00,000 குஞ்சுக்கு அவ்வளவுதான் விலை. அவ்வளவுதான் வரும். சரி சரி. அதனால அதுல வந்து உங்களுக்கு புல்கண்டை 3000 வருங்க சார். எது? புல்கண்டையும் பொட்டலாவும் 3000 வரும். 3000. ஓகே. நம்ம வெரைட்டி வித்தியாசப்படும் விலை. நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ண முடியாதுங்க சார். இந்த புல்கண்டை, பொட்டலா, ரூப்சந்துன்னு 3 வெரைட்டி இருக்கு. சரி. இது 3மே வந்து கல்கத்தால உற்பத்தி பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். ஓஹோ, சரி. மற்ற இந்த கட்லா, ரோகு, மிருகாலு, சிசி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகும் சார். ஓகே ஓகே. இதுல இந்த மீன்ல வந்து ப்ரிஃபர்டு வெரைட்டி என்ன? அதாவது மக்கள் ஆர்வத்தோட வாங்குறது கட்லா மட்டும்தானா அல்லது எப்படி? இல்ல, நம்ம மக்களை பொறுத்த வரையுமே இந்த 6 வெரைட்டியுமே கட்லான்றுவாங்க சார். சரி சரி சரி. அதிகபட்சம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நிறைய விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு அந்த வெரைட்டி தெரியும். ஆனா கட்லாவுக்கு நல்ல டிமாண்ட் உண்டு இல்லையா? கட்லா முள்ளு இருக்காதுங்க சார். கொஞ்சம் அதிகமா முள்ளு இருக்காது. சரி சரி. கொஞ்சம் அகலமா பீஸ் எல்லாம் பெருசா தெரியும். சரி சரி சரி. நீங்க வந்து இந்த மீனை விற்பனை செய்யும் போது அந்த அதோட அந்த மீனோட வெயிட் சராசரியா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 6 கிலோ கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா சராசரியா? அதாவது 8 மாச குஞ்சா இருந்தால் எத்தனை கிலோ வரும்? அந்த 8 மாசம் மீன்ல வந்து சராசரியா வந்து 3/4 கிலோ இருந்து 2 கிலோ வரையும் பெருத்துருங்க சார். 2 கிலோ 2 கிலோ வரையும் 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட பெருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 6வது மாசம் பிடிக்கிறோம்லாங்க சார். ஆமா ஆமா. அதுலயே நல்ல ஆரோக்கியமான குஞ்சு, நல்லா சாப்பிடுற குஞ்சு 2 கிலோ வரையும் வரும். நாம வெளியே பார்க்கும்போது மீன் வந்து 7-8 கிலோ வரை வருது இல்லையா? அந்த அளவுக்கு வந்துடாது இல்லையா? இல்ல, 8 மாசத்துல அவ்வளவு தூரம் வளராது. 8 மாசத்துல அவ்வளவு வளராது. வளராது. அது 40 கிலோ. இப்ப ரோகெல்லாம் வந்து இப்ப மேட்டூர் டேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 40 கிலோ வரையும் இருக்கும். சரி சரி. சராசரியா ரோகு, புல்கண்டை இதெல்லாம் வந்து 40-45 கிலோ வரையும் இருக்கும். அது 3-4 வருஷம் மீன். இந்த தாய் மீனா பயன்படுத்துறாங்களாங்க சார் மீன் குஞ்சு உற்பத்திக்கு. நாம டொமஸ்டிக் ஃபிஷிங்ல அது பண்ண முடியாது இல்லையா? ஊர்ல நம்ம வயக்காடுகள்ல பண்றது அல்லது பண்ணை குட்டைகள்ல பண்றது அவ்வளவு பண்ண முடியாது இல்லையா? நமக்கு இப்ப செலவினம்னு பார்த்தோம்னா முதல் செலவு வந்து தண்ணிக்கு செலவு பண்ணணுங்க சார். ஓ சரி சரி. ஓகே. அது வந்து டாரிஃப் தெரியவன்ல பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா தெரியவன்ல வாங்கியிருக்கு. ஒரு யூனிட் ஓடனா 6 ரூபாய் வரைக்கும் காசு வருங்க சார். 1 மணி நேரத்துக்கு 4 யூனிட் ஆகும். மீன்ல உங்களுக்கு என்ன விலை வச்சு போகுது? மீன் வந்து கிலோவுக்கு என்ன விலை வச்சு போகும் சுமாரா தோராயமாக? இப்போ கடைகள்ல உள்ள விலைக்கும் உங்களுடைய விலைக்கும், நீங்க உங்கள்கிட்ட வாங்குற விலைக்கும் கடையில விற்பனை செய்யற விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்ப நான் மீன் வளர்க்க ஆரம்பிக்கும் போது 30 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன் சார். இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். ஓ வெரி குட் வெரி குட். வெளியே உள்ள மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கு? மார்க்கெட் ரேட் எப்படி? அதுவும் அந்த மார்க்கெட் பிரைஸ் இதுல இருந்து 10 ரூபாய் இல்லாட்டி 20 ரூபாய் கூட இருக்கும். அவ்வளவுதான். சோ அதுல உங்களுக்கு இழப்பு ஒண்ணும் இல்ல இல்லையா? நீங்க நேரடியாக ரீட்டைலரா தான் பண்றீங்க, அதனால உங்களுக்கு நஷ்டம் இல்ல. ஓகே. இன்னொன்னு என்னன்னா சார், மீனை வந்து புடிச்சோடனே வெயிட் போட்டோம்னா 100 கிராம் கூட தான் இருக்கும். சரி 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 சரி. புடிச்சோடனே அந்த தண்ணியில இருந்து எடுத்து போடுறோம்லாங்க சார். ஆமா. அப்ப வந்து கிலோவுக்கு 100 கிராம் வெயிட் கூட தான் இருக்கும். ஒரு இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அதே மீனை 1 கிலோ இருக்க மீனை வெயிட் போட்டீங்கன்னா 900 கிராம் தான் இருக்கும். ஓ சரி சரி. அதனால இந்த 20 ரூபாய் குறைச்சு கொடுக்குறோம்லாம் சார், அது டேலி ஆயிரும். சரி சரி சரி. ஓகே. நம்மள்ட்ட வாங்குறவங்க அதிகபட்ச பேர் வந்து உயிர் மீனா வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறதுதான் வருவாங்க. நம்ம இப்ப ஒரு 20 கிலோமீட்டர் சுத்தளவுல
யார் வேணாலும் வருவாங்க. நான் பேக்கிங் பண்ணியே கொடுக்குறேங்க சார். இப்பெல்லாம் ஆக்சிஜன் பேக்கிங் பண்ணியே கொடுத்து ஓ நீங்க வெரி வீடு குட். வரைக்கும் மீனாக கொண்டு போங்க. சரி ஒரு சரி. சிலர் ஒரு கார் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 10 கிலோ எனக்கு 10 கிலோ கொடுங்கன்னு கொண்டே இங்க 10 கிலோ பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க தொட்டில போட்டுக்குவாங்க. சரி சரி. போட்டுட்டு ரெண்டு மீனாவே ஒரு மீன் குழம்பு முடிய முடிய எடுத்துக்குவாங்க. ஓகே ஓகே. மத்த குழம்பெல்லாம் மத்த குழம்பெல்லாம் வச்சா மறுநாள் சாப்பிட்டோம்னா இப்ப கோழி குழம்பெல்லாம் வச்சா மறுநாள் சாப்பிடக்கூடாது, ஃபுட் பாய்சன் ஆயிடும். ஆனா மீன் குழம்பு எவ்வளவு நாள் லேட் ஆகுதோ அவ்வளவு தூரம் டேஸ்ட் கூடுங்க. டேஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி. இது அதனால நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மீன் பிடிப்பீங்க அல்லது எத்தனை கிலோ மீன் விற்பனை செய்வீங்க சராசரியாக? ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 100 கிலோ வரையும் பிடிப்பாங்க சார். 100 கிலோ 100 கிலோ 50 கிலோ பிடிச்சிருவீங்க. சரி சரி. மத்த நாள்ல ஒரு 5 கிலோ 10 கிலோ இப்படி ஓடுங்க சார். இல்ல நீங்க எனக்கு தனியா ஒரு நீங்க பொன்னையா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் பிடிக்க முடியும்? தனியா நான் பொன்னையா இல்லைங்க சார், என் மனைவி பாக்கியலட்சுமி. ஏன்னா அந்த சில்லறை இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கம்பல்சரியா நான் வீட்டுல இருந்துருவாங்க சார். சரி சரி சரி. மத்த நாள்ல எல்லாம் அந்த வீச்சு வேலை இருக்குல்லாங்க சார், அதுல மனைவி கொடுத்துருவாங்க. ஒரு 3 கிலோ கேட்டு வர்றாங்க, 2 கிலோ கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களே வீச்சு வேலை அவங்களே பாத்துருவாங்க. வெரி குட். ரைட் ரைட் ரைட். இப்ப இருக்க சூழ்நிலை போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நானும் எனவும் மனைவியும் பாத்துக்கிட்டான். சரி. ஆனா இப்ப ஒரு 90% என் மனைவி தான் பாத்துக்கிறாங்க பண்ணை. சரி. நல்ல போதாத மனைவி எல்லாம் உங்களுக்கு நல்ல முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க இல்லையா தொழில்? இப்ப சொல்ல போனா நான் தான் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். 10% அவங்க தான் பாக்குறாங்க. சரி. காரணம் என்னன்னா நான் இந்த பொது நம்ம மட்டும் வளர்ந்தா பார்த்தாது அப்படின்ட்டு இந்த WO தலைவராகி இப்ப நான் எங்க பகுதியில இருக்க ஃபார்மருக்கு IMT மூலியமா நிறைய ட்ரைனிங் பயிற்சிகள் கொண்டு வந்தோம். இளங்கோன் சாருக்கு தெரியுங்க. அவங்களும் இங்க நிறைய பயிற்சிகள் கொடுத்து இந்த நிறைய புதிய திட்டங்கள் அப்புறம் இது பயிற்சிகள் மற்ற எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க சார் நம்ம மூலியமா. ஃபார்மருக்கு நீங்க IMTA சொல்றீங்க, அதே மாதிரி இந்த குடுமியான் மலையில உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்களா? ஆமாங்க சார். இப்ப குடுமியாமலை அக்ரி காலேஜ்ல இருந்து நிறைய இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நிறைய கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இப்ப நாங்க அவங்களும் எங்களுக்கு நிறைய உதவிகள் பயிற்சிகள் நிறைய புதிய நெல் ரகங்கள் இப்ப போன வருஷம் இந்த நெல் வெரைட்டி எல்லாம் இருக்குங்க சார். 758 757 கோ வெரைட்டிகள் 56 55 54 எல்லாமே ஒரு செயல் விளக்க பண்ணைகள் நிறைய ஒரு 20 ஃபார்மர் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. இது அந்த அங்க உள்ள வேளாண்மை கல்லூரி செய்யற சேவை. அது தவிர ஸ்டாமின் இருக்குது இல்லையா குடுமியான் மலையில? ஸ்டாமினை பொறுத்த வரையும் அதிகபட்சம் ஃபார்மருக்கு கொடுக்கறதோட ஸ்டாஃபுக்கு தாங்க சார் நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஃபீல்ட் லெவல்ல உங்க கூட கான்டாக்ட் ரொம்ப கிடையாதா? ஓரளவுக்கு அவரு இப்ராம் சார்னு ஒரு சார், நான் எலுமிச்சா போட்டிருந்தே அவர் பழக்கங்க சார். ஸ்டாமின்ல ஒர்க் பண்றவர் தான். அவர் துணை இயக்குனர் ஆகிட்டார் இப்ப. சரி சரி. அவரு ஓரளவுக்கு எல்லாருமே நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் தான் உதவி பண்ணது இல்லைங்க சார். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்ப எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஊரு பரம்பூர். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நாங்க கேட்காம எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல அவங்கள விட உங்களதான் நான் சொல்லணும், பாராட்டணும். ஏன்னா அதாவது எவ்வளவோ திட்டங்கள் இருந்தா கூட அதை பயன்படுத்திக்கிறது விவசாயியோட ஆர்வத்தை ஈடுபாடையும் பொறுத்துதான் இருக்கு. நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான் அதெல்லாம் செய்ய முடியும். சோ நீங்க எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயம்னு தான் நான் கருதுறேன். சரி, அடுத்ததாக இந்த நர்சரி, அதாவது மீன் குஞ்சுகள் வளர்க்கறதுக்கு நர்சரி நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். இந்த 8 ஏக்கர்ல 4 ஏக்கர் பிக்சடா அந்த ஒரு ஏக்கர் நர்சரிக்குன்னு வச்சிருக்காங்க சார். சரி சரி. அடுத்த 1 ஏக்கர் இந்த ஸ்டாக் சைஸ் உற்பத்தி பண்றாரு. சரி. நுண்குஞ்சு வாங்கிட்டு வர்றோம்லாங்க சார். ஆமா ஆமா. அதை கொண்டாந்து இந்த 1 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பண்ணிடுவோம். சரி. அது அந்த 1 ஏக்கர்ல அந்த நுண்குஞ்சு ஃபிங்கர்லிங்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அதுல வச்சிருப்போம். சரி. அதுக்கடுத்து இந்த ஃபிங்கர்லிங்ஸை கொண்டாந்து ஸ்டாக் சைஸுக்கு மாத்துறதுக்கு ஒரு ஏக்கர்ல விட்டுருவோம். சரி. அந்த 1 ஏக்கர்ல தான் நமக்கு மெயினா மெயின்டைன் பண்ணணுங்க சார். கரெக்டா தண்ணி தீவனம் எல்லாமே அந்த ஒரு ப்ராசஸா கிடைக்க வேண்டிய இடம் அந்த இடம் தான். அதான் வளர் இளம்பருவம்னு சொல்லுவோம்ல சார். அதுதான் முறையான தீவனமும் முறையான ஒரு பக்குவமும் அந்த டயத்துல வச்சுட்டோம்னா வருஷம் பூரா அந்த 50 கிராம் சைஸ் இந்த மத்த 6 ஏக்கர்ல மாத்துவாங்க சார்.
அதுல வந்து நீங்க தீவனம் போடணும் இல்லையா? தனியா போட்டுதான் ஆகணும். இல்ல அதுலயும் இந்த பாசி தாங்க சார். முன்னாடி பாசியை தான் சொல்றீங்க. ஓ வெரி குட் வெரி குட். நம்ம தீவனம் மெயின்டைன் பண்ற எல்லாமே வந்து பாசம் தான், பாசி தான். ஓகே சரி. அந்த சின்ன சைஸுக்கு மட்டும் இந்த பாசியை கொண்டே நறுக்கி பீஸ் பீஸா நறுக்கி இல்லாட்டி எதுலயே ஒரு அரைச்சு கொண்டே போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு எடுத்துக்க வந்து ஈஸியா இருக்கும். சரி சரி சரி. அப்புறம் அந்த சாணம் இருக்குல்ல சார், அந்த சாணமும் போட்டுட்டு இருந்தா. இப்ப போன வாரம் என் மனைவி என்ன பண்ணாங்கன்னா இந்த பாசியை கழுவி மாட்டுக்கு போட்டு பார்த்தாங்க சாப்பிடுற. இந்த அசோலாலாம் சாப்பிடும்ல அது மாதிரி இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டு பார்த்தா அது எனக்கு சூட்டபுள் ஆகல. சரி சரி. இதுக்கு அடுத்து இப்ப 1 ஏக்கர்ல ஒரு டன் வரையும் எனக்கு இந்த 8 மாசத்துல 1 டன் கிடைக்கும் சார். ஓ சரி சரி. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 2 லட்சம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 1.25 லட்சம் செலவெல்லாம் போக 1 ஏக்கர்ல கிடைக்கும். அதுக்கு அடுத்து நெல் நடுறோம்ல சார். ஆமா ஆமா. அந்த நெல்ல வந்து முன்னாடி வந்து நாங்க எங்க மெத்தட்ல தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஐஎம்டி மூலியமா ஒரு பானி பைப்னு ஒரு டெக்னாலஜி கொண்டாந்தாங்க. சரி. அது மூலியமா ஒரு 5 தண்ணில மீனுக்கு நமக்கு தண்ணிய கூடுதலா தேவைப்படுது. நெல்லுக்கு வந்து ஒரு 5ல இருந்து 7 தண்ணில நாங்க அந்த பானி பைப் டெக்னாலஜி வச்சு அந்த 1 அடி பைப்பு பிவிசி பைப்பை ஒரு 4 இடத்துல பதிச்சுட்டு அதுல ஒரு மெஷர்மெண்ட் அளவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது பிராரமே நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம் சார். இப்ப எங்க ஊரு ஒரு 200 ஏக்கருமே அந்த மெத்தட்ல சாகுபடி என்ன ஆரம்பிச்சிட்டோம். நெல்லுக்கு தேவைன்னா ஒரு 15 தண்ணி வரையும் தேவைப்படுங்க சார். ஆனா இப்ப இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 தண்ணியா குறைச்சு 6 தண்ணி 7 தண்ணிக்குள்ள நெல்லே விளைய வச்சிருவோம். ஓ சரி சரி. அது மூலியமா இப்ப ஒரு 2 வருஷமா இந்த மெத்தட் பண்ணிக்கிட்டு சார். 6 தண்ணியில நெல் விளைஞ்சிருது. ஏக்கருக்கு எனக்கு 35ல இருந்து 40 மூட்டை வரையும் கிடைக்குது. சரி சரி. செலவுன்னு இந்த நெல்லுக்கு செலவு பண்ற சுத்தமா ஜீரோ. ஆமா, அதுக்கும் நீங்க உரம் போடுறது இல்ல, அதனால உரம் போடுறது இல்ல, பூச்சி மருந்து அடிக்கிறது இல்ல. ஒரு குத்துக்கு 40ல இருந்து 45 குத்து வரையும் வருது. அதுல இந்த பானி பைப்புல பண்றோம்ல சார், அதுல வந்து 40 குத்து வந்தா 40 குத்துமே கருது வருது மெயினா. சரி சரி. தண்ணி அதிகமா விடுற வயல்கள்ல 40 குத்து வந்துச்சுன்னா 25 குத்து தான் நெல் வரும். சரி. ஆனா இந்த டெக்னாலஜில காய்ச்சலும் பாய்ச்சலுமா அந்த ஒரு லெவலுக்கு மேல நீர்மட்டம் கீழே போனோன்னு தண்ணி பாய்ச்சறதுனால அந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் வரனால எல்லாத்துலயுமே கருது வருது. எல்லாத்துலயுமே நெல் வந்து திரட்சியா இருக்குங்க சார். அந்த நெல்லோட மணி இப்ப 1000 நெல்லோட வெயிட் வந்து இப்ப CR 1000 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 14 கிராம் 18 கிராம் வரும். இந்த மெத்தட்ல வளர்கிறது ஒரு 2 கிராம் கூட தான் வருது. சரி சரி. மூலமா நெல் திரட்சியா இருக்கு, பதர் ரொம்ப இல்ல. அதனால எந்த விதமான செலவு இல்லாம நான் வந்து 35-40 மூட்டை எடுக்கிறேன். சரி சரி. கம்பாரிசன் கூட போன வருஷம் ஒரு ஃபார்மருக்கு எனக்கு பண்ணான். அவர் 1/2 ஏக்கர் பண்ணாருங்க சார். அவர் வந்து 20,000 18,000 ரூபாய் செலவு பண்ணாரு 1/2 ஏக்கர்ல. ஓ சரி. நான் வந்து 450 ரூபாய் செலவு பண்ணேன். ஓ விதைவுல நடவோட முடிச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமா சார், வேற எனக்கு எதுவுமே இல்ல. களை எடுக்கிற செலவு இல்ல. களை எடுக்கிற செலவு கூட இல்ல சார். ஏன்னா 6 மாசம் தண்ணி நிக்குதா, தண்ணி ஃபுல்லா நிக்குது, களை வராது. கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து அதுல வந்து பயிர் பாதுகாப்பு, இப்போ பூச்சி நோய்கள் வந்ததுன்னா என்ன செய்றீங்க? மருந்தடிச்சீங்கன்னா மீன் செத்து போகும். அது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க பயிர் பாதுகாப்பு? பயிர் முதல் நோயும் பூச்சி வர்றதே யூரியா போற ஒண்ணுனாலதாங்க சார். நீங்க யூரியாவை மட்டும் நிறுத்தினீங்கன்னா நோயும் வராது, பூச்சி வராது. கண்டிப்பா நல்லா சொல்லுங்க. நிறைய அனுபவப்பட்ட விவசாயிகள் இப்ப சொல்றது அதுதான். இப்போ நம்ம தோட்டத்துல மட்டும், நம்ம வயல்ல மட்டும் இல்ல, பக்கத்து வயல்லயும் அந்த மருந்து அல்லது உரங்கள் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலரும் சொல்ற கருத்து. மழை டயத்துல இந்த குப்பைக்குழிய பக்கம் அந்த பதர் கொண்ட கொட்டு நேரத்துலாம் ஒரு பயிர் வருங்க சார். அது எதுவுமே போட மாட்டான், தண்ணி விட மாட்டான், உரம் போடுறதுல பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல. ஆனா அந்த குத்து செடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பந்தா வரும். அதுக்கு என்ன உரம் போறோம்னா அது மாதிரிதான் இருக்கிற மண்ணுல சத்து, அது பயிருக்கான தேவையான சத்து இருக்கு. நம்ம இன்னும் வந்து கூடுதலா சம்பாதிக்கணும் கொண்டே உரத்தை கொட்டி அதுக்கு அடுத்து மருந்து அடிச்சு அது நம்மளே நம்ம வந்து பிரச்சனையை இழுத்துக்கிறோம். பிரச்சனை எங்கேயுமே இல்ல சார், நம்ம தான் இழுத்துக்கிறோம். இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல 2005ல கிடைச்சிருச்சுங்க சார். அதை விட்டு மீறி வந்ததுதான் அது. ஏன்னா நான் அந்த வந்து ரசாயனம் போட்டுதான் பண்ணிக்கிருந்தாங்க சார். 2005ல நான் ஒரு செத்து பொழைச்சாப்புல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஏன்னா ஒரு சூரியகாந்தி ஒரு 2 ஏக்கர்ல போட்டிருந்தேன். அந்த சூரியகாந்தி வந்து நல்லா பூ பறிச்சு
நல்லா காய் பிடிக்கிற தர்மம், அந்த பால் பிடிக்கிற தரத்துல காய்ப்புழு வந்து ஓ பூரா அந்த பூவை பூராமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எண்டோசல்பான் மருந்து வாங்கியாந்து இப்ப சூரியகாந்தி ஒரு 6 அடி 7 அடி இருக்கும்லாங்க சார். ம் அப்ப மருந்து அடிக்கணும்னா நம்ம மேல அண்ணாந்து அடிக்கணும். சரி அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நான் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சேன், சாயங்காலம் வரையும் மத்தியானத்துக்கு மேல வரையும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ம் அது என்ன வேர்வையில என்ன ஆச்சுன்னா அந்த மயிர்காம்பு வழியா மருந்து போய் நேரா டைரக்டா நுரையீரலுக்கு போயிருச்சு. சரி சரி ஒரு 3 மணிக்கு மருந்து அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுத்த வந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்கு. ஒரு 7-8 நாள் கோமால இருந்துட்டு ஆஹா நுரையீரல்ல போய் ம் டைரக்டா மறந்து போய் சார்ந்துருச்சுங்க சார். ம் ம் ஒரு 7-8 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து அப்புறம் பொழைச்சு வந்ததே அறதா போயிடுச்சு. சரி அதுல இருந்து அந்த மருந்து வாடை கண்டாவே எனக்கு ஒத்துக்காதுங்க. ஒரு அலர்ஜி மாதிரி படவட பிடிக்காது பாயம். ஒத்துக்காது ரைட் ரைட் அதனால சரி முக்கியமா இந்த இயற்கை விவசாயம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது நர்சரியில நீங்க இது மீன் குஞ்சு உற்பத்தி செய்யும் போது 1 ஏக்கர் நர்சரி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அதுல எவ்வளவு குஞ்சு உற்பத்தி ஆகும்? அதுல வந்து ஹாச்சர் வந்து 20 லட்சம் குஞ்சு வரையும் ஸ்டாக் பண்ணுவாங்க சார். 20 லட்சம் குஞ்சு கூட நீங்க உற்பத்தி செய்ய முடியும். அதுல ஆமாங்க. உங்களுக்கு தேவை வந்து ஒரு 4000 10,000 எவ்வளவு வரும்? எவ்வளவு அப்ப தேவைப்படும்? நமக்கு ஒரு 70,000 80,000 குஞ்சு தேவைப்படும். 70,000 குஞ்சுகள் தேவைப்படும். இதுக்கு ஆமாங்க. மேல உள்ள குஞ்சுகளை நீங்க விற்பனை செய்வது உண்டா? கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு கொடுக்கறதாங்க சார். நம்ம அதுல full ஆ ஒரு நல்ல கணிசமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க சார். அது வர்ற வாய்ப்பு இருக்குங்க. அந்த ஸ்டாக் வாய்ப்பு சைஸ் இருக்குல்ல ஆ, சார். ஸ்டாக் சைஸ் இருக்குல்ல 50 கிராம் சைஸ். ஆமா அதுல ஒரு நமக்கு போக கூடுதலா இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு மைண்ட் செட்ல ம் அது எப்பன்னா நம்ம அடுத்த வருஷம் புதுசா குஞ்சு கொண்டாந்து இறக்குறோம்லாங்க சார். ஆமா அந்த நேரத்துல இப்போதைக்கு நமக்கு இவ்வளவு போதும் அப்படின்ட்டு ஒரு 10,000 குஞ்சோ 20,000 குஞ்சோ சேல்ஸ் சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வெரி குட் வெரி ஆ, குட். நீங்க இந்த மீன்ல பல ரகங்கள் சொல்றீங்க. இதுல ஒவ்வொரு ஆமா மீனுக்கும் இத்தனை பெர்சன்டேஜ், அதாவது ரேஷியோ, இது இந்த டாப் ஃபீடர், அதாவது மிடில் ஃபீடர், இல்ல கீழே அடிமட்டத்துல உள்ள மீன், இந்த மீன்கள் எல்லாமே என்ன ரேஷியோல விடணும் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு கணக்கு இருக்குதா? இருக்குங்க சார். இந்த 6 வெரைட்டியுமே இந்த 4,000 குஞ்சுல ம் நம்ம தண்ணிக்கு நம்ம இடத்துக்கு எந்த வெரைட்டி வளரும் அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணிக்கணுங்க சார். சரி ஓகே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வெரைட்டி நல்லா வளரும். ஓகே வருஷம் மீன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த 4,000 குஞ்சு ஆவரேஜா அந்த 6 வெரைட்டிக்குமே 500 கால்குலேட் பண்ணி விட்டுக்கலாம் சார். சரி ஓகே அந்த ஆவரேஜ் கூட குறையும் கூடாது. இதுல ஒரு வெரைட்டி மட்டும் கொஞ்சம் பொழைப்பு தரம் கூட இருக்கும், இல்லாட்டி மீன் கொஞ்சம் growth நல்லா இருக்கும். சரி ஓகே அது கால்குலேட் எதுவுமே ஒரு கணக்கு இருக்கணும் சார். இவ்வளவு குஞ்சு விட்டோம், நம்ம இந்த ரகத்துல இவ்வளவு குஞ்சு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மீன் என்னதான் பிடிச்சாலும் ஒரு சின்ன நோட்ல கட்லா இவ்வளவு கொள்முதல் பண்ணா இவ்வளவு குஞ்சு வந்திருக்கு, ரோகு இவ்வளவு பண்ணா இவ்வளவு குஞ்சு வந்திருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கணும் சார். ஒரு மெஷர்மெண்ட்னு அளவுகளாவே வச்சுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு எந்த கொஞ்சம் கூடுதல் படுத்தணும், எந்த கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது அதான் அந்த எடுக்கிற அந்த ஒரு புள்ளி வரும். இல்ல நாம எடுக்கிற முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த டாப் ஃபீடர், மிடில் ஃபீடர், பாட்டம் ஃபீடர் இல்லையா, இந்த மூன்றுக்கும் இந்த ரேஷியோ அப்படி ஏதாவது கணக்கு இருக்கான்னு கேட்டேன். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு கொடுக்குற நம்ம தீவனத்துக்கும் ஒவ்வொரு வெரைட்டி. இப்ப எங்க பகுதியை பொறுத்த வரையும் புல்கண்டையும் ரோகம் கொஞ்சம் நல்லா வளருங்க சார். சரி இப்ப அதே தஞ்சாவூர் பகுதின்னு வச்சீங்கன்னா சார் அங்க கட்லா கொஞ்சம் நல்லா வளரும். சரி ஓகே. இங்கிட்டு பவானி சாகர் அந்த பக்கம் போனோம்னா மிருகால் வளரும். வெரி குட். ஒவ்வொரு தண்ணிக்கும் அந்த தண்ணிலையும் ஒரு சத்து இருக்கும்ல சார் ஒவ்வொரு தண்ணி. ஒண்ணு சொல்லுவாங்களே, அதாவது இந்த பிஹெச், தண்ணியோட பிஹெச் மீன் வளர்ப்புக்கு ஏற்ற பிஹெச் எவ்வளவுங்கிற ஒரு தகவல் தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு ரொம்ப தெரியாதுங்க சார். சரி ஓரளவுக்கு நெல் பயிர் மத்த பயிர் சாகுபடி பண்றதுக்கான தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவு இதுல இருந்தாலும் நல்லா இருக்கும் சார். ஈசியோட அளவு மட்டும் கூடுதலா இருக்க கூடாதுங்க சார். உப்பு இருக்குல்லாங்க சார், அது எவ்வளவு இருக்கணும்? அது வந்து நல்லா விவசாயம் பண்ணணும்னா போர் தண்ணியில 1 இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். உள்ள இருக்கணும். அதே மாதிரி தான் மீனுக்கும் அதே மாதிரி அதான் சார். ஸ்பைருலினாவுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது இருக்கணும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். என்னன்னா இப்ப என்கிட்ட இந்த பாசில மீன் வளர்க்குறோம்னு சொல்றோம்லாங்க சார். ஆமா. உடனே என்ன பண்றாங்க, இங்க இருந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சாக்குல எடுத்துட்டு போய் அங்க போடுறாங்க. அங்க வந்து ஈசியோட அளவு 4, 5ன்னு இருந்துச்சுன்னா அந்த பாசி வளர மாட்டேங்குது.
ஓகே. என்னோட தண்ணியில வந்து ஈசி வந்து 2.5 இருக்கு. ஓ சரி. அது ஒரு காரணமா இருக்கலாம், என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த பாசியோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு என் தண்ணி. நல்லா இருக்கும். ஓகே ஓகே சரி சரி. சோ அதனால 2.5 ஈசியோட அளவு எல்லாம் நல்லா வளருது. 2.5 pH நல்லா வளருது இல்லையா? நல்லா வளருதுங்க சார். பாசி நல்லா வளருது, மீன் நல்லா வளருது. மீனும் நல்லா வளருது. சோ அதுக்கு மேல அதான் 4க்கு மேல போயிட்டா வேஸ்ட்டுங்க சார். எஸ் எஸ் எஸ். ஓகே. அதே அளவு 7, 8 எல்லாம் இருக்கு இல்ல, அங்கேயும் மீன் வளர்க்கலாம். சரி அதுக்குன்னு மீன் வெரைட்டி இருக்குங்க சார். அது இந்த இந்த இது மில்க் பிஸ், அப்புறம் இந்த கொடுவா சீபாஸ் சொல்லுவாங்க சார். அந்த மீனெல்லாம் வந்து நீங்க ஈசி வந்து பிஹெச் அளவு கூட இருந்தாலோ ஈசி இருந்தாலோ இதெல்லாம் அந்த பிளாக்கிஷ் வாட்டர் சொல்லுவாங்க. இந்த நன்னீருக்கும் உப்பு நீருக்கும் நடுவுல இருக்க தண்ணியில நல்லா வளருங்க சார். அந்த மீன் வளர்க்கலாம். ஈசியோட அளவு கூடுச்சுன்னா நம்ம அந்த மீன் வளர்த்துறணும். சரி 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 சரி. ஈசியோட அளவு கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம இந்த நன்னீர் கண்டைகள் வளர்க்கணும். ஓகே ஓகே. நீங்க இப்போ பல துறைகள்ல தொடர்பு வச்சு பல சாதனைகள் புரிஞ்சுட்டு வர்றீங்க. இதுல நீங்க இப்போ வந்து அந்த வேளாண்மையை பொறுத்தவரையில நீங்க யூகாலிப்டஸ் மரம் 10 ஏக்கர்ல வளர்க்கிறீங்க இல்லையா? இது தவிர நெல் மட்டும்தான் விவசாயத்தை பொறுத்தவரையில பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது இது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மாதிரி, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி, பழக்கன்றுகள் அல்லது காய்கறிகள் இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க? அத ஒரு 1 ஏக்கர் மட்டும் பண்றாங்க சார். தோட்டக்கால் பயிர் வந்து 1 ஏக்கர் எல்லா காய்கறியுமே, மிளகா, கத்திரி, வெண்டை, தோட்டக்கால் பயிர் ஒரு 10, 10, 20, 20 சென்ட். இது வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் தானே? வீட்டு தேவைக்காக வீட்டு தேவை எல்லாமே வெளியே செய்றீங்க. எங்க குடும்ப செலவுக்கு அந்த 1 ஏக்கரே வந்து எங்களுக்கு பண்ணிக்குதுங்க சார். ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000ல இருந்து அந்த செலவு பண்ணிக்கலாம் அதுல இருந்து. சரி சரி. மழை காலம் ஒரு 15 சென்ட் போட்டோம்னா ஒரு 5 மூட்டை 6 மூட்டை வருங்க சார் வத்தல். அந்த 6 மூட்டை நமக்கு தேவையில்லைங்க சார். எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு 10 கிலோ இருந்தா போதுங்க சார். நான், என் மனைவி, 2 பசங்க தான். சரி சரி. அது 10 கிலோ ஒரு 2 மாசத்துக்கு 1 கிலோ இருந்தா போதும். அந்த 6 மூட்டையும் நாங்க வெளியில வித்துருவாங்க சார். எல்லாமே ஆர்கானிக்கா பண்றதுனால கொஞ்சம் இந்த கத்திரிக்காயில வந்து முள்ளு கத்திரிக்காய், வேலூர் காயின்னு ஒரு முள்ளு கத்திரிக்காய் இருக்கும் சார், அது பண்றோம். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டு ரகங்கள்லயும் பண்றோம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது இல்லையும் சின்ன சின்ன ஒரு 10 சென்ட் 20 சென்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். வீட்டுக்கு தேவை, மீதியை வந்து இங்க கடைகள்ல கொடுத்துறது. அது இந்த அன்றாட செலவுக்கு அது சரியா போயிருங்க. மீன்ல இருந்து வர்றது பூராமே நம்ம சேமிப்புல கொண்டு வந்துடுறாங்க சார். இப்பதான் இந்த கூகுள் பேல பணம் போடுறதே எல்லாருமே வாங்க வர்றவங்க எல்லாருமே கூகுள் பேல தான் போடுறாங்களாங்க சார். நமக்கு சேமிப்பாகி போயிருது. பாக்கெட்ல வச்சோம்னா செலவாயிரும் உடனே. அங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கும். சரி சரி. அப்ப அந்த 3 மாசத்துல வர நெல்லு காசு அது தனியா அப்படியே பண்ணிடுறாங்க சார். இப்ப சீடு பாம்பு கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க சார், இப்ப பண்ணல. ஓகே ஓகே. நெல் சாகுபடியில கிடைக்கிற வருமானத்தை தவிர்த்து இந்த மீன் வளர்ப்புல மட்டும் ஒரு ஆண்டுல தோராயமாக சாதாரண சராசரியாக என்ன கிடைக்குது உங்களுக்கு? ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்குது? ஏன்னா ஒரு 8 முதல் 10 ஏக்கர்ல நீங்க மீன் வளர்ப்பு பண்றீங்க. அதுல ஒரு 8 மாசம் அதை போட்டு முழுமையா அதுதான் வேலையா செய்றீங்க. அந்த 8 மாசத்துல உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? நல்லபடியா திருப்திகரமாக இருக்கிறதா? அது ஓரளவுக்கு இப்ப போன வருஷம் கணக்கு பண்ணதுல மீன்ல மட்டும் ஒரு 8 லட்சம் ரூபா வந்துச்சுங்க சார். மொத்த வருமானமா நிகர லாபமா? நிகர வருமானம் 8 லட்சம் வந்திருக்கும் இல்லையா? நிகர வருமானம்னு சொல்ல முடியாது சார், நிகர லாபம்னே சொல்லலாம். லாபம் நீ சொல்லலாம். வெரி குட் வெரி குட். ரைட் ரைட் ரைட். சரி. நமக்கு இந்த கரண்ட் பணம், மத்த அந்த குஞ்சு செலவு இதெல்லாம் வந்து இந்த மீன் குஞ்சுக்கு அந்த சில்லறை வியாபாரங்க சார். அந்த குஞ்சு விற்கிறோம்ல, பணமே மீன் குஞ்சு வாங்குறதுக்கு சரியா வந்துருங்க சார். சரி சரி. கரண்ட் பணம் இந்த நெல்லுல வர்ற கொஞ்சம் வருவாயில அதை கட்டிக்கிறது. மீனை பொறுத்தவரையும் ஒரு 8 லட்சம் ரூபா கிடைக்குங்க சார். நெல்லுல இருந்து ஒரு 2 லட்சம் ஒரு 4 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். சரி சரி. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் அதிகபட்சம் அந்த வர்ற பணத்துல இருந்து இப்பவே எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும் சார், உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க ஓட்டு வீடு மாதிரி தான் எங்க வீடு, ஓட்டு வீடு தான். சரி சரி. எனக்கு என்னன்னா எங்க தாத்தா ஒரு 100 ஏக்கர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட வரும்போது 40 ஏக்கர் ஆச்சு. இப்ப எனக்கிட்ட வரும்போது 20 ஏக்கர் ஆயிடுச்சு. எங்க தாத்தா பேர் தான் எனக்கு வச்சிருக்காங்க. அதனால நம்ம பையன் கொடுக்கும் போது எனக்கு ஒரு பையன் தான். நம்ம பையன் கொடுக்கும் போது அட்லீஸ்ட் எங்க அப்பா வச்சிருந்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒரு
ஒரு 2 வருஷத்துல ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். சரி அதுல இருந்து வெளியில எல்லாம் பணம் எடுக்கிறது இல்ல. ஆ, இதுல முதலீடுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 போர் போட்டிருக்காங்க சார். 4-5 போர் போட்டிருக்கேன். அது போர் சர்வீஸ் ஒரு ஓகே 3 லட்சம் 4 லட்சம் ஒரு 15-20 லட்சம் ரூபா, ஒரு 20-25 லட்சம் ரூபா அதுல போய் முடங்கி இருக்கும். சரி அத இல்லாம நிலம் வாங்குறது, ஏதாச்சும் சரி சொத்து வாங்குறது. இதுல சரி வீடு இந்த ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு விரும்பாத ஆள் தான் நான். இல்ல இல்ல இங்கே விவசாயிகள் அப்படித்தானே. அதாவது விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துல அதிக ஆர்வம் ஈடுபாடு இருக்கும்போது அவங்க வந்து அதுலதான் முன்னெடுப்பு செய்வாங்களே ஒழிய அந்த ஆமா, நமக்கு இந்த பக்கத்துல மாதிரி செலவு இருக்கிறவங்க செய்யறது வேஸ்டா தெரியும் இல்லையா உங்களுக்கு? இல்ல வர்றவங்க பாப்பாங்க, இன்னும் வீடு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி ஓட்டு வீடு தானே இருக்கு. சார் இளங்கோன் சார்லாம் வந்திருக்காங்க. சாருக்கு சரி தெரியும். சரி சரி ஓகே ஓட்டு வீடு தான். சரி அது சரி எங்க அப்பா கட்டின வீடு தான். இப்ப நானே என்ன வீடெல்லாம் கட்டல சார். கட்டணும்னு என்ன இருக்கு, மனைவி சொல்லுவாங்க ஒரு வீடை கட்டுவாங்க அப்படிம்பாங்க. சரி. அது நீங்க இப்ப வந்து இந்த இது இப்போ வந்து நீங்க சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை இந்த மீன் வளர்ப்புல ஒரு ஆண்டுல சம்பாதிக்க முடியுது, அதாவது ஒரு பருவத்துல. இத வந்து நீங்க உங்களுடைய பரப்புல இப்போ மொத்தம் 20 ஏக்கர் இருக்கிறதுனால அல்லது 10 ஏக்கர் பரப்புல நீங்க செய்யற ஒரு தொழிலாக இதை வைத்துக் கொள்ளும் போது இதை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு தெரியுதா? வாய்ப்பு இருக்குதா? எப்படி உங்களுடைய உடனே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்ப எங்க ஏரியாலாம் இப்ப 15 லட்சம் ரூபாய் ஏக்கர் ஆ, விவசாய நிலம். 15 லட்சம் ரூபாய். இல்ல இப்ப நான் ஏரியாவை கூட்டுறது பத்தி கேட்கல. இந்த ஏரியாலேயே லாபமா வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நெல்லுக்கு மாற்றா வந்து தோட்டக்கால் பயிர் போட்டா லாபம் கூட வருங்க சார். தோட்டக்கால் இல்ல, நான் அதுல கூட வரல. அதாவது இந்த மீன்ல இதுக்கு மேல லாபம் எடுக்க முடியாதா அப்படிங்கறத கேட்க இல்ல வாய்ப்பு இருக்குங்க சார், பண்ணலாம். வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி பண்ணா அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு? இந்த கெண்ட மீனை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய் போகுங்க சார். சரி. அதுக்கு மேல அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதே வெரைட்டி இப்ப வந்து விரால் போட்டோம்னா 400-450 போகும். ஓ இப்ப இந்த பால் கண்டை சொன்னாங்கல்ல, மில்க் பீஸ், அதெல்லாம் வந்து 450-500 ரூபாய். சீபாஸ் எல்லாம் 450-500 ரூபாய் போகும். அது மாதிரி மீன்களை வந்து உற்பத்தி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லாபம் கூடுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து அதெல்லாமே அசைவ மீன். இப்ப நம்ம வளர்க்குற புறா சைவ மீன், பாசி சாப்பிடுறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா திலேபியா வளர்க்கணும். ஒரு பாண்டில் இப்ப நர்சரி பாண்டு வச்சிருக்கோம்ல சார், அது மாதிரியே இப்ப அடுத்த வருஷம் பிளான சொல்றாங்க சார். ஒரு ஏக்கருக்கு இத பண்ணலாம். ஒரு ஏக்கர்ல ஜிலேபி மட்டும் வளர்த்து, இப்ப நாட்டு ஜிலேபி வந்து ஒவ்வொரு மாசமும் குஞ்சடிக்கும். அதை கொண்டே அரிச்சு கொண்டே அந்த மீனுக்கு உணவா கொடுக்கணும். சரி சரி. இப்ப இந்த ஜிலேபியாவுக்கு இந்த பாசியே உணவா கொடுக்கலாம் சார். ஓ ரைட் ரைட். இந்த மெத்தட்ல வளர்த்தோம்னா அது வந்து ஏக்கருக்கு ஒரு 2 டன் வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விராலோ சீபாசோ இல்ல பால்கண்டையோ சரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து 2 டன் கிடைச்சா என்னாச்சுங்க சார், இப்ப நான் மொத்த பண்ணையில சம்பாதிக்கிறது அது 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல சம்பாதிக்கலாம். சரி சரி சரி. ஓகே ஓகே. 2 டன்னுக்கு 1 டன்னே கிடைச்சா போதும், 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய். ஓகே. அது ஒரு பிளான் இருக்குங்க சார். சரி சரி. பண்ணி பார்க்கணும். ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு ஏக்கர் 1/2 ஏக்கர்ல பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே. அடுத்தது இந்த உங்களுடைய இந்த பணி இப்போதைக்கு நல்ல திருப்திகரமா இருக்குது இல்லையா? திருப்திகரமா போயிட்டு இருக்குது. இதுலயே வளர்ச்சியை எப்படி எதிர்கொள்ளுறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம்னா இது கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இப்ப சொன்னோம்ல சார், இதை பண்ணணும். சரி. அது ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நம்ம மட்டும் வளர்ந்துட்டு போறது. இப்போ ஒரு 2-3 வருஷமா அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு சார். நம்மளை சார்ந்து இருக்கவங்க, நம்ம பக்கத்துல இருக்கவங்களையும் கொஞ்சம் இது மாதிரி விவசாயத்துல வளர்ச்சி படுத்த பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குங்க சார். நான் என்னோட நோக்கத்துல நான் என்னதான் போய்கிட்டு இருக்க வரையும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை சார். பொது வாழ்வுல கால் எடுத்து வைக்கும் போது நிறைய பிரச்சனைகளை இந்த 2 வருஷத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு, எனக்கு வந்து இந்த மீன் வளர்க்கிற ஒரு ஃபார்மருங்கிற ஐடென்டிட்டி வந்து ஒரு 2 வருஷமா தான் கிடைச்சு. சரி. அதுக்கு காரணம் நான் பாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் சார். யார்ட்டையும் சொல்ல ஒண்ணும் சொல்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இளங்கோவன் சார் வந்து முதன்னு எங்க பண்ணைக்கு வந்தாங்க. ஐஎம்டி மூலியமா இந்த நீரிணை பயன்படுத்துற சங்கத்துக்கு வந்தாங்க. அப்ப அந்த பசுமை விகடன் மூலியமா முதன்னு என்னோட ஆர்டிகல் வெளியில வருதுங்க. சரி. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் வராத டிவியும் இல்ல, நான் வராத மேகசினும் இல்ல. சரி சரி.
ஒரு லெட்டர் வருது டெல்லியில இருந்து, உங்களை வந்து தேசிய விருதுக்கு உங்களோட இந்த மெத்தடு பரிந்துரையில இருக்குன்னு வருதுங்க. சரி, நான் அப்ளை பண்ணல, ஒண்ணும் பண்ணல. யார் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. 2025 உங்களுக்கு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வந்துச்சு. யார் பண்ண வேலை பண்ண அதுவும் தெரியல. நன்றி நன்றி. ரொம்ப இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களிடம் செலவழித்து இந்த உங்களுடைய மீன் வளர்ப்பு அனுபவம் தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உயிர் திரு பொன்னையா அவர்கள் நெற்பயிரில் மீன் நிர்வாகம் என்கின்ற தலைப்பில் தங்களது அனுபவத்தை மிக சிறப்பான முறையிலே எடுத்து கூறி இன்றைய ஜூம் கூட்டத்தை மிகவும் சுவாரஸ்யமாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இந்த நெல் பண்ணையத்தில் மீன் விவசாயம் என்பது கேள்விப்பட்டிருக்காம தவறு என்றுதான், அதில் அனுபவப்பட்ட ஒரு விவசாயியின் அனுபவத்தை நாம் இன்றுதான் கேட்டு தெரிந்து கொண்டேன். மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. நெல் பண்ணையில் அது அரசாங்கம் சலுகைகள் அதை பெற்று அதை மிகவும் உபயோகரமான முறையில் அதை பயன்படுத்தி அதிலே பெற்ற லாபம், என்னென்ன இடர்பாடுகள், அதை தவிர்க்கக்கூடிய வழிகள் என்ற அனுபவத்தில் பார்க்கும்போது அவர் அரசாங்க சலுகைகளை பயன்படுத்தி இந்த புதிய தொழில்நுட்ப கருத்துக்களை பயன்படுத்தி நெல் வயலிலே நெல் மட்டும் மகசூல் எடுத்து பயன்பட்ட மாத்திரம் அல்லாமல் அதிலே மீனை வளர்த்து அதிலும் அதற்கென்ற ஒரு தனி லாபம் பார்க்கின்ற ஒரு கூட்டு நிர்வாகம், ஒரு கலப்பு விவசாயம் செய்து வெற்றிகரமான ஒரு விவசாயிக திகழ்வதை கண்டு மனம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இப்படிப்பட்ட முன்னோடி விவசாயிகள் தான் விவசாயத்திற்கு தேவை. அவரது இந்த வேளாண்மையிலே காட்டுகின்ற ஊக்கமும் உற்சாகமும் அவரை வெற்றி வேளாண்மை விவசாயியாக மாற்றி தனது பண்ணையின் சிறப்பினை உயர்த்துவார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அவர் கூறியது போல ஆண்டுதோறும் அவரது பயிர் செய்யும் பரப்பை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி அந்த லாபலோக்கிலே அதே நேரத்திலே வேளாண்மை தொழில்நுட்பத்திலும் சிறப்பாக செய்து வேளாண்மைக்கு ஒரு சிறப்பான ஒரு விவசாயியாக திகழ்ந்தது கண்டு மனம் மற்ற மகிழ்ச்சி நிறுத்து. இன்றைய தினம் திரு பொன்னையா அவர்களின் வெற்றிகரமான நெல்வயலில் மீன் பண்ணையம் வெற்றிகரமாக நடத்தி அந்த கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி கூறி, இந்த சிற்றுரைக்கு வாய்ப்பளித்த நண்பர் ஜோபர்களுக்கு நன்றி கூறி, எனது சிற்றுரையை கேட்ட நமது குழுவின் நண்பர்களுக்கு நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை வெல்க விவசாயம் சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஹியூபர்ட் அவர்கள் சென்னையிலிருந்து பேச வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார். நீங்க வெரி ஹம்பிள் அண்ட் சக்சஸ்ஃபுல். அதுதான் உங்களுடைய சீக்ரெட் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சார். இப்போ கேள்வின்னு கேட்கும்போது எனக்கு புரிதலுக்கு தான் நான் கேட்குறேன் சார். நெல் வந்து ஒரு 3 மாசம் நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். மீனுக்கு ஒரு 8 மாசம், அந்த மாதிரி ஏதாவது ரேஷியோ இருக்கா சார்? ஆமாங்க சார். அது நம்ம இதுல வந்து 4 மாசம் வெரைட்டி தான் போடுறது. 105 நாள் 124 வயசு நெல் ரகம் தான் போடுறது. அதுக்கடுத்து அந்த 8 மாசங்கும் போது கரெக்டா ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு முடியாந்துருங்க சார். வெரி குட் சார். அப்புறம் நீங்க சொன்னீங்க இந்த மீன்கள் வந்து
உயிரோடு இருக்கிறவங்க அது வேல்யூ இருக்குன்னு. அது கரெக்டா நான் சொல்றது? அதாவது அந்த உயிரோட இருக்கிறவங்க வேல்யூ இல்லைங்க சார். மீன் இப்ப நமக்கு இப்ப உங்களுக்கு ஐஸ் பேக்கிங் பண்ணி வர்றதுக்குல்ல, அதெல்லாம் ஒரு 30 நாள் 25 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச மீன் தான். ஓஹோ. இப்ப மீன்ல வந்து ஒமேகா 3 இருக்கு, ஒமேகா 6 இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, எல்லா சத்துமே இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு சொல்ல மறந்துடுறாங்க, எந்த மீன்ல இருக்குன்னு. அவங்க மொத்த சயின்டிஸ்டுமே ஆராய்ச்சி பண்றது எல்லாமே உயிர் மீனை வச்சு. ஓகே ஓகே. அது ரிசல்ட் கொடுக்கறதும் ஒமேகா 3 ஒமேகா 6 எல்லாம் இந்த உயிர் மீன்ல வச்சிருக்க ரத்தத்தை வச்சுதான் பண்றாங்க. ஆனா நமக்கு மீனா வர்றது பூராமே ஐஸ் மீன். அதுல வந்து அது ஐஸ் பேக்கிங் போயிட்டாவே அதுல இருக்க சத்துக்கள் பூரா சுத்தமாவே உடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வெறும் சக்கையதான் சாப்பிடுறோம். அந்த இது வந்து நம்ம மீன்ல இல்லைங்க சார். இப்ப கடல் மீன் வந்து எதனால வளருதுன்னா இந்த பாசி தான். இப்ப நம்ம எப்படி பாசியில வளருதோ அதே மாதிரிதான் கடல் மீன்ல வளரும். கடல் மீன் அதனாலதான் சத்தும் கூட, ரேட்டும் கூட. அதனால இப்ப நம்ம கடல் மீனை சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அதே மீன் நம்ம மீனை சாப்பிட்டாலும் கிடைக்குங்க சார். ஆனா என்னன்னா இந்த மீன்கள் எனக்கு ரொம்ப விருப்பம் தான். ஆனா இது ஒரு மண்வாடை அடிக்கும்ன்றாங்க. குறிப்பா இந்த இந்த மாதிரி மீன்கள் வந்து மண்வாடை அடிக்கும். பட் வேற கடல் மீன்ல அது இருக்காது. இது ஒரு டேஸ்ட பொறுத்து இருக்கு. ஓகே சார். அதாவது என்ன நம்ம இத வந்து மாத்திக்கலாங்க சார். மண்வாடை எல்லாம் பண்றதுக்கு மீனை பிடிச்சி உடனே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணாம ஒரு தொட்டில போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்தோம்னா சுத்தமான தண்ணி, இப்ப பியூரா இருக்க தண்ணி இருக்கலாம் சார். ஒரு போர்ல இருந்து வர்ற தண்ணி, சுத்தமான தண்ணியில நம்ம வயல்ல இருந்து பிடிச்சி வந்த மீனை அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் செண்டு உயிர் மீனாவா அப்புறம் குழம்பு வச்சோம்னா அந்த மண்வாடை வராதுங்க சார். சரிங்க சார். அதாவது ரொம்ப நன்றி சார். கேள்விகள் முடிஞ்சது. அதாவது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் உங்களை ரொம்ப டச் பண்ணுது. என்னன்னா எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து லாபம் வருதுன்றதுக்காக ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இது கெமிக்கல் அது பண்ண மாட்டேன்னு வச்சுட்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க சார். அதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். மருந்து வாடை ஒரு 200 மீட்டருக்கு அங்கிட்டு வந்தாலே எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பதஷ்டம் ஆயிரும் சார். அதனால அப்படி இருந்தாலும் நம்ம கொடுக்கிற பொருள், உணவு பொருள் நம்ம வந்து இயற்கையா எப்போதும் கிடைச்ச உணவு பொருளை இன்னமும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதே சமயம் நமக்கு லாபமும் கிடைக்கிறதுக்கு அதுல புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். அவ்வளவுதாங்க சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி திரு ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நெல்லு தான் போடுவாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு நிறைய ஊர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அங்கதான் வந்து பிரச்சனைன்னா அருமையா மழை பெய்யக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களே ரப்பரை போட்டு எஸ்கேப். அந்த மலையில நிறைய குளங்குட்டைகள் கன்னியாகுமரி நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். கன்னியாகுமரியும் காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட மழை அதிகமா பெறுவதனால அதிகமான அபரிதமான வாய்ப்புள்ள மாவட்டங்களா நான் கருதுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஃபீல்ட் விசிட்ல. அது இன்னொரு பியூட்டி கேட்டீங்கன்னா அந்த மழை நீர் குட் வாட்டர் சார். அதுல வர்ற மீன் எப்பவுமே தரமா தான். வாசல் அதெல்லாம் வாசல கழுனா பேருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இந்த வந்து டெட் ஃபிஷ்ங்கிறது வேற, ஃப்ரோசன் ஃபிஷ்ங்கிறது வேற. ஸோ இந்த மாதிரி மீன் வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிங். நம்ம வந்து சார் விசாரிச்சும் போது நீங்க வந்து பார்த்த முக்கியமான விஷயத்துல அந்த பானி வைப்பு வந்து கொஞ்சம் சார் சொன்னாரு. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டா வச்சு ஐஎம்எம் ஸ்கீம்ல அதை கொடுத்தோம், நிறைய மாவட்டங்கள் கொடுத்தோம். அது வந்து ஒரு காலத்துல கொடுத்ததுங்க ஸ்கீம், அறிவு காலத்துல உலக வங்கி காலத்துல. அப்படி நடுவில் வந்து அந்த மானியங்களும் கொஞ்சம் மக்கள் வந்து செய்யல சில கருத்துக்களை யாரும் சொல்லாதனால டக்குனு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அது சயின்டிபிக் கம்யூனிட்டியோட எழுந்து எடுத்து நாங்கள் வந்து ஐஎம்டி இருந்த போது ஏன்னா நீர்ப்பாசனத்தை சிக்கனம் பண்ணுற ஒரே கருத்து தான். ஸோ இன்னைக்கு என்ன எய்ம் பண்றோம்னா தமிழகம் முழுவதுமே நெல் பொருள் விவசாயிகள் கண்டிப்பாக அதை கூட சேர்க்கிறோம், அது இலவசம் கூட சேர்க்கிறோம். அதுக்கு நம்ம வந்து பரிந்துரைகளை பண்றோம். இது என்ன முக்கியமான விஷயம்னா 15 தண்ணிக்கு 7 தண்ணி எங்க சார் இருக்கு, எங்கேயே போயிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நீர் சேர்க்கணும். ஸோ ஒரு நெல்லுங்கிறது ஏகப்பட்ட கவலையோட வளர்க்க வேண்டிய ஒரு பயிரா இருக்குது. தண்ணி பாய்ச்சி நிறைய ஊர்கள் திட்டம் இருக்கு. நான் போர்வெல் நெல்லை போடணும், ஏன்னா இது சச்சிய வாட்டர் ரிக்வயரிங் கண்டிஷன் இன் போர்வெல் ஏரியாஸ். அப்ப இவங்கெல்லாம் அதிர்ஷ்டமானவங்க, குளம் கிணறு குட்டை உள்ளவங்க அதிர்ஷ்டமானவங்க. ஏன்னா இயற்கை வரத்துல அங்க இருக்காங்க. ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் கட்டி பண்ணக்கூட வெட்டிதான் சார் ஆகும் கம்பல்சரி. எந்த ஏரியா தான் வர்றோம், இரவே மானாவரி நமக்கு கவலை இல்லை. ஐயா தனி தேங்காய் இப்ப இருக்கு, வளர்த்து சீட்டு இருக்கு, அதை நம்ம போட்டுக்கலாம். அப்ப
அபரிதமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள இடத்துல நம்ம இதுங்களை வந்து சர்வசாதாரணம் செய்யலாம். இன்னொரு அதிசயமான விஷயம் கேட்டீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி வந்து சொன்னாரு, நம்ம வேளாண்மை ஆரம்பிச்ச காலத்துல 8 அடி திண்ணை இருக்கணும், 8 மாசம் இருக்கணும்னு சொன்னாங்க சார் மீன் வளர்க்கறதுக்கு. அந்த மீன் வளர்த்துடைய ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துக்குமே தஞ்சை மாவட்டத்துல இருந்து பார்த்தா கிணறு இருக்கா குளம் இருக்கா போடுங்கன்னாங்க. அந்த இடத்துலயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு நெல் வயல்ல போய் போட்டு பார்க்குற ஆராய்ச்சி யாரும் பண்ணல. தேநீர் பண்ண மேலதான் வளர்த்தாங்க. மீன் பண்ணைக்கு மேல வந்து அந்த கோழியெல்லாம் வளர்த்து எல்லாரும் பண்ணி கல்விகளை பற்றி பார்த்தா ரீசைல் பண்ணி பார்த்தோம். சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த அமோனியா ரிச் வாட்டர் கண்டென்ட் வந்து வெரி ஐடியல் ஃபார் தி நெக்ஸ்ட் கிராப்ங்கிறது ஒரு முக்கியமான உன்னதன பாயிண்ட். அந்த பாய்சனஸ் என்ட்ரியே அவசியம் இல்லாத கான்செப்ட்னால நேச்சுரல் ஃபார்மிங் சொன்ன கூட சார் பேர்ல ரெஃபர் பண்ணியிருப்பேன். நம்முடைய ஒரு ப்ரீவியஸ் லெக்சர் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லியிருக்கிறேன். இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, மீன் வளர்க்கறதை விட, அதாவது சாப்பிட்றதுக்காக மீன் தயார் பண்ணி வளர்க்கறதை விட மீன் குஞ்சு வந்து மிக லாபமான தொழில் சார். என்ன மீன் குஞ்சு வளர்க்கறதுன்னா ஃபிஷ்லிங் வந்து பயங்கர வியாபாரம். அப்ப வந்து ஒரு 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. சார் மாதிரி நுணுக்கமா சில விஷயங்கள் செய்யற போது நிறைய லாபம் இருக்கிறது ஒரு முக்கியமான உன்னதமான விஷயம். அதையும் மீன் குஞ்சு வளர்க்கறதை விட அலங்கார மீன் வளர்த்து அதுவும் லாபமா இருக்கு சார். இப்ப அலங்கார மீன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இம்போர்ட் பொண்ணு ஊர்ல 100 பண்ணை இருக்கிறாங்க. ஸோ இந்த மீனுடைய அபரிதமான ஒரு வருமான பெருக்கத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, மிக குறைந்த உழைப்பு, ஒன்லி சம் கண்ட்ரோல்டு கண்டிஷன், ஃபார்ம் தங்கன ஃபார்மர், அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரி ஊத்தி தான் அந்த பயோபிளாக் ஃபிஷ் வளர்க்குறது. ஸோ இன்னைக்கு வந்து அர்பனுக்கு வளர்க்கலாம் மாதிரி வந்தாச்சு. இந்தோனேஷியா மாதிரி ஊர்கள்ல ஊர்ல வச்சிருக்காங்க, வீட்டுக்கிட்ட டெம்பர் வச்சிருக்காங்க, ஹோட்டல் மாதிரி வச்சுட்டு அது மீன் எடுத்து நமக்கு காமிச்சு வாங்கி சாப்பிடலாம் சார். அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதுவும் நல்ல உணவா வச்சுதான் தமிழகம் முடிச்சு பரப்ப வேண்டிய உத்திகள்ல இந்த நீர் சேமிப்பும் அதே இருக்கு. சார்ந்த மாதிரி வந்து அவங்க ஏற்கனவே கண்மாய் வச்சுக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் வந்து ஃபுல்லா டிபெண்டிங் ஆன் டோட்டல் ரெயின்ஃபால். முதல்ல நம்மளுடைய திட்டங்கள் போல அங்கதான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு மாணவரி ராமநாதபுரம் அதுக்கு மேல இருக்கும். ஸோ அந்த கண்மாய்கள் உள்ள எல்லா ஊர்லயுமே தண்ணி கம்மியா இருக்குங்கிறதுனால சில நேரங்களில் செய்ய முடியாம இருக்கும். இருந்த போதிலும் இவங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு உள்ள இடங்கள்ல போர் போட்ட விவசாயிகள் வந்து அந்த கண்மாயில இருந்து ஒரு குத்தகை எடுத்து கூட ஒரு 10 பேர் சேர்ந்து கூட ஒரு நீர் சேமிப்பு குத்தியை செஞ்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீர் வரக்கூடிய வரத்துக்களை ரெடி பண்ணி கூட இன்னும் அதிகமாக செய்யலாம். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி 100 பேருக்கு 2 பேர் மீன் கிடைக்குதுங்க. கல்கத்தாவில் 5000 மீன் சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம நினைக்கிற உணவு வந்து வெஜிடேரியன் நாலேஜ் கிடையவே கிடையாது. இது முழு அருமையான புரத உணவு, கொழுப்பில்லாத புரத உணவு, எல்லாரும் சாப்பிடும். அதாவது பணக்காரங்க வேலை கிடையாது, உடல் நலிவுற்றவங்களுக்கு பெஸ்ட் சார். ஏன்னா செரிமானம் ஈஸியாக இந்த புரதம் வந்து பெஸ்ட் ஃபார் ஹெல்த்துனால நம்ம வந்து அனைத்து கொடுக்கலாம். ஜப்பான்ல வந்து அது சாக்லேட்டா கொடுக்குறாங்க. நான் வந்து இவரு கூட என்ன சொல்றேன்னா, ஒரு பேர் சேருங்க, நாங்கள் திரும்ப வர்றோம், நாங்கள் ரிட்டையர் கூட திரும்ப வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சேனல் நான் யோசனை பண்ணி நான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கேன். இப்போ மரியாதை காலேஜ் தூத்துக்குடி இருக்காங்க சார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் அருமையான டெக்னாலஜி, மீன் ஊருகா இருக்கு, 20 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா மட்டும். ஸோ மீன் சாக்லேட் ஆல்சோ ஒன் ப்ராடக்ட் தான். ஸோ சின்ன சின்ன ப்ராசஸிங் பேக்கேஜ் செஞ்சுட்டாங்கன்னா இந்த விவசாயிகள் இவங்க வாங்கி கொடுத்து இன்னைக்கு என்ன பேங்க்ல பூரா கொடுத்து நாங்கள் எப்படி வாங்குறாங்க அதுங்கிறாங்க சார். இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு லீடர்ஷிப்ல வந்து சார் தலைமையில் ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் போட்டோம்னா எப்படி பாலிகஸ் வந்து லாபம் கிடைக்குங்கிற உண்மையை மக்கள் சொல்றோமோ அதே மாதிரி மீன் கன்வர்ஷன், அதாவது மீனை வந்து பிடிங்க, ப்ராசஸ் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது சாருடைய உன்னதமான சேவையையும் அந்த மாதிரி இப்போ ஓப்பனாக வந்து மட்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நேச்சரை பார்த்து நானே அசந்துட்டேன். ஏன்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச மாட்டாங்க. விவசாயிகள் என்ன வந்து தோட்டக்கலை இருந்ததுனால நம்ம வந்து அதிகமா எங்களுக்கு தேர்ந்துருவாங்க. ஆனா அந்த வேளாண் திட்டம் ஆரம்பத்துல பார்த்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அது ஒரு 10 பேர் பாருங்கய்யா, அவங்க கூட 10 பேர் சொல்லலாம்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த நம்பிக்கை வந்து தோக்கடிச்சது எல்லாமே இந்த தொடர்பு செயல் போறாங்க. அவங்க மட்டும் வாங்கி மாட்டிட்டு அவங்க மட்டும் சைலண்டா வச்சுட்டு சொல்றது மக்கள்கிட்ட. இது ஒரு பெரிய குணம். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து அந்த விவசாயிகள்கிட்ட பரவலாக்குதல் வந்து முடியல. அப்ப ஸ்பெசிபிக் இன்ஸ்டியூட் லைக் குடிமையாமலை ஸ்டாமின் இந்த மாதிரி நிறுவனங்கள், நம்முடைய ஐஎம்டி மாதிரி நிறுவனங்கள்லாம் இதை ஒரு சிறப்பு பணியாவே எடுத்து இது அலுவலகத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரியான யூனிட்ஸ் இருக்கோ அவைகளை டாக்குமெண்டேஷன் பண்ணி சார் கேட்டாங்க, யூடிக்கு வேண்டாங்க, ஏற்கனவே பசங்க வந்துருச்சு சார், வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க சாருக்கு அனுப்பிடுங்க, ஜோ சாருக்கு அனுப்பி கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கிட்ட நம்ம போய் பார்க்குற போது மிரக்கல் தான் அது வந்து உண்மையை சொல்ற பானை பிடித்த பாக்கிய சாருக்கு அமைந்த மனைவி அற்புதமான பெண்மணி. போய் பார்த்தா அவ்வளவு ஃப்ரீயா அவங்களோட தோட்டத்துல நீட்டா வேலை செய்வாங்க. எந்த வயல் வேலை செய்யறது ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகமான ஒரு பணிங்கிறது அவங்க வந்து ஈடுபட்டு செய்யறதுனால சாருக்கு வந்து பொண்ணு பே பிளஸ் ஆன் பிளஸ் கை தான். அதனால பணம் வந்து நிறைய பேருக்கும் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாரம் வாங்கலாம், மாசம் வாங்கலாம், அடுத்த திட்டங்கள் போடுற போது. ஏன்னா விவசாயத்துக்கு லாபம் என்ன சொல்றாங்கன்னா அந்த உத்திகளை ஸ்மார்ட்டா செய்யறதுனாலையும் எங்க என்ன இருக்கு தெரியாதனால மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ கான்டாக்ட் வித் சோர்சஸ் அண்ட் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பர்சன் ப்ரொஃபஷனலி இஸ் கோயிங் டு கிவ் சப்போர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். இவர் ஒரு அருமையான எக்ஸாம்பிள். ஸோ துறைகள்லாம் வேலை செய்ய தயாரா இருக்கு, பட் எல்லாம் காத்திருக்காங்க இந்த மாதிரி திரும்ப கொடுக்குறது. வந்து கொஞ்சம் தொடர்ந்து வந்தா செய்யலாம். எல்லா மாவட்டத்துக்குமே மாடல் ஃபார்ம்ஸ் வரணுங்கிறது என்னுடைய அதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ சாருடைய அன்பான ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறோம். ஒரு நிறைய இடத்துக்கு நீங்க வந்து திரும்ப இந்த மாதிரி வீடியோல வர மாதிரி இருக்கும். நிறைய இடத்துக்கு கொடுத்து போன செய்தி ஏன்னா வந்து வேற லெவலில் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்குறோம். வேண்டு பேங்க் பணம் அந்த பணத்துடைய தீர்மானம் என்னன்னு கேட்கறது வர்றாங்க. அவங்க வந்து பாக்குறப்போ அந்த மீன் பண்ண பார்க்கும்போது எல்லாருக்கும் அவங்க மகிழ்ச்சி. நாங்க வந்து காஞ்சிபுரத்தை காமிச்சோம் சார், மிக அற்புதமா பாராட்டு போனாங்க. அந்த ஏன்னா மீனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. சில ஊர்கள்ல அந்த நல்ல தண்ணீர் உள்ள இடங்கள்ல மீனுடைய இது அபரிதமா இருக்கு.
அதிர்ஷ்டம் கிட்ட சில ஊர் நல்ல மழை பெய்யும் போது மகிழ்ச்சியா இருக்கும். சாயந்தரம் பிஹெச் முக்கியமாக செக் பண்ண மீட்டர்லாம் இருக்கு. இப்ப இந்த பயோஃபிளாக் வச்சு அது கம்பல்சரி அந்த ஆக்சிஜனுடைய லெவலு இந்த பிஹெச் லெவலுக்கு கண்டிப்பா செக் பண்ணி தான் செய்யணும். அது ஒன்றும் சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ இப்ப இந்த மாதிரி இந்த தருணத்துல நான் வந்து சாருக்கு கேட்க வரைக்கும்னா, நீங்க வந்து மீன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. ஒரு 20 பேர் நம்ம எப்படி சேர்ந்தீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்க. நம்ம வந்து அது அடுத்த கட்டத்துக்கு மரைன் காலேஜ் நம்ம வந்து அதை கம்யூனிகேஷன் பண்ணி அங்க என்ன ப்ரொஃபஷனல் இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே இதெல்லாம் ஆள் தேடுறாங்க. அது ஆர்வமான ஒரு 100 விவசாயிகளுக்கு அந்த தொழில் வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க நான் பேசிட்டேன், நான் ஐயப்ப பேசி வச்சிருந்தேன் அவங்கள்ட்ட. அடுத்தடுத்து அந்த கொரோனா அந்த மாதிரி சொன்னாலும் நான் இடம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து அந்த டெக்னாலஜிங்கிறது, அதாவது ஒரு பொருள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு இடத்துல போய் வைக்கிற போது நீட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு நீடு உள்ள பிளேஸுக்கு நிறைய போயிடலாம். இந்த சாப்பிட்ற மாதிரி ரோக்கு கண்டு ரோக்கு எல்லாமே கெண்ட கொஞ்சம் நிறைய பேர் கைவிடுறாங்க. அதுல சில ப்ராசஸிங்ல வந்து ரிமூவ் த ப்ரோட்டீன் மெட்டீரியல் மட்டும் ஒன்லி. மீன்லாம் எடுக்கிறது நிறைய டெக்னாலஜி ஃபிஷ் எடுக்கிறதுக்கலாம், அதாவது முள் எடுக்கிறதுக்கலாம். ஸோ அது எடுக்கிற போது அதோடைய அற்புதமான ஒரு உணவு சாப்பிடப்பட்டு வச்சுனாக்க எல்லா குழந்தையும் சாப்பிடும் மீன். அப்ப நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு 200 கிராம் 300 கிராம் புரத சத்து கிடைக்கக்கூடிய உணவுகள்ல நம்ம பயிர் சாப்பிடு கொள்ள சாப்பிடுறத விட இதையும் நம்ம வந்து அரசின் சத்துணத்துக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். பரவலாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் தான் எல்லா இடத்துலையும் மீன் கிடைச்சதுன்னா இது வந்து ஒரு அற்புதம் செய்யலாம். இது வந்து அரசே கொள்கைப்படுறது கூட சில சரியான முயற்சி பண்ணி உழவர் சந்தைக்கு மாதிரி மீனவர் சந்தைன்னு தனியாகவே நம்ம அரசு மூலமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 இடத்துல வந்து அரசு மாவட்டம் பெனாஜினா இருக்கு. ஏற்கனவே மீன் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஃபிஷ் மார்க்கெட் இருப்பாங்க. எனக்கு பெனாஜி எல்லாம் கொண்டுதான் போச்சு. வாங்குறவங்க எல்லாம் பையர்ஸ் எல்லாம் 4 இருக்காங்க. 4 சார் இதே நீங்க விரால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா விரால் ரேட் வந்து 9,000 வரைக்கும் போகுது. தஞ்சாவூர் பக்கம் விரால் தான் சில பேர் போடுறாங்க. பயிர்பிள்ளாக்கள் இப்ப விரால் வளர்த்து அதை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு படுமை ஒரு மீன் தான் வளர்க்க முடியாது. ஆனா வந்து அது ஒரு இது இருக்கு, முக்கியமான பயிர் தான் வந்து விராலுக்கு ஒரு ராஜ மரியாதை வருதுங்கிறதுல நம்ம அதிக முயற்சி பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த பண்ணைகள்ல உள்ள அந்த ஒரு சிம்பிளான கட்டமைப்போட திறம்படா கூட அதை வந்து மனசு வச்சுக்காம யாராவது பாடுபட்டு புதுக்கோட்டையில் அடிக்கிற மரண வெயிட்ல கூட அந்த தோட்டத்துல வந்து அற்புதம் வேலை செஞ்சு செய்யக்கூடிய இந்த குடும்பத்தை நான் வந்து மனமாற வாழ்த்துறேன், பாராட்டுறேன். மீன் வளம் என்பது இன்னைக்கு வரைக்கும் பொக்கிஷமான ஒரு விஷயத்தை 5% தான் அடைஞ்சிருக்கோம். இது பொட்டன்ஷியல் வெரிகை 100% போகணும், 5 தான் ஆயிருக்கும். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விவசாயிகளுடைய ஆர்வமான ஈடுபாடு முக்கியமா தேவைப்படுது. சார் ரொம்ப நன்றிங்க, நல்லா அருமையா தெளிவு சொல்லிட்டீங்க. நன்றிங்க, வாய்ப்பு நன்றி சார். நன்றி நன்றி திரு டாக்டர் இளங்கோவன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் சார் திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்கிறாங்க. பொன்ராஜ் சார் ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருந்தது மிஸ்டர் பொன்னையோடது. ஆனா இந்த கேரளாவில் பண்றாங்க ஏற்கனவே பேடி கம் ஃபிஷ் கல்ச்சர் சொல்லி முன்னாடியே இருக்கு. குட்டநாடு, கோலாண்ட்ஸ், திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரில பண்றாங்க. இதுல சிவப்பு கலரா என்ன ஒரு மீன் வளர்க்குறாங்க, அது கொஞ்சம் அவர் பொண்ணைய சொல்ல முடியுமா? அவரு சிவப்பு ரெட் கலர்ல சிசி காமன் கிராப்னு ஒரு வெரைட்டி கலரா இருக்கும். அப்படியா? ஆனா எங்க ஏரியாலாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம்னா திருவள்ளூர் பக்கத்துல வெங்கல்னு ஒரு இடம் இருக்கு. வெங்கல் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல நல்லா பண்றாரு ஒருத்தர். நல்ல அதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஆனா நல்ல துண்டு நம்ம வாவல்ல வருது இல்லையா, வாவல் அந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். வாவல்ல இது கொஞ்சம் சிவப்பா இருக்கும். வாவல் ஸ்டைல்ல வாவல்ல அவ்வளவு இது இருக்காது, குடல் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நல்ல துண்டு கிடைக்கும். வாவல விலை 600 700 அந்த கிலோ. அது கடல் மீன். இப்போ இது இப்போ பேன் பண்ணிருக்கேன். இப்ப மீன் பிடிப்பு தடை விதிச்சிருக்காங்களே, அதனால உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் நன்மை கிடைக்கும் நினைக்கல. விலை உயர்வு இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், ஏன்னா இப்ப வெயில் காலம். அதனால குறைஞ்சிரும். பெரிய கம்மா எல்லாம் இருக்குல்லங்க சார், பெரிய கம்மாயில இருந்து. ஆமா, அதெல்லாம் எல்லாம் காலியாச்சு. இப்ப எல்லாம் இன்னும் ஒரு 10 15 நாள் கழிச்சு எல்லாமே காஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. ஆனா நீங்க பண்ற மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் யாரும் பண்றது இல்ல. பொன்னேரி சைடுல இந்த இது இருக்கு, அந்த நன்னீர் இறால், அது கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படின்னு தெரியல. பொன்னேரி சைடு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. வேற இடம் தஞ்சாவூர்லயும் பண்ணாங்க. தஞ்சாவூர்ல ஒரத்தநாடு சைடுங்கெல்லாம் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்கல்ல, மீன் பண்ண இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது உங்க பிரசங்கம். நல்லா இன்னும் கொஞ்சம் சாரி சொன்ன மாதிரி, கந்தசாமி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பெசிமென் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போட்டோஸ் அந்த மாதிரி. பரவாயில்ல. ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லபடியா பண்ணுங்க. இன்னும் மீன் வளர்க்கணும். அப்பதான் நமக்கு புரதச்சத்து கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு அது இருக்கு. நம்ம ஆளுகள்லாம் எல்லாம் சிக்கனா சாப்பிட்டு எல்லாரும் இதாயிட்டு இருக்க. மீன்ல அந்த கொழுப்பு குறைவு, அதனால உடம்புக்கு நல்லது. அதான் மீன்கள்ல பழைய மீன் நீங்க சொன்ன மாதிரி 1 மாசம் முன்னாடி ஐஸ்ல போட்டு வெட்டும் போதே பிஞ்சு போனாலே போயிருச்சு, அது பழைய மீனாயிருது. மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போதே பார்மலின் போட்டுதான் மீன் சென்னைக்கு தான் வருது. பார்மலின்னா என்னது? அது
செத்த பணத்துக்கு போடுறதுன்னு சொல்லக்கூடாது ஆமா, வெளியில. அததான் மீன் சொல்றாங்க. அந்த செதிலோட சிகப்பு தன்மை அப்படியே இருக்குங்கிற காண்டி அது பட்டு என்ன பண்ணா அதை விட்டா இப்ப வேற என்ன மெயின் இருக்கு? இப்ப சென்னையில காசிமேடுல அங்க வந்து இறக்குறாங்க, அப்ப பிடிச்சப்ப வாங்குறா சரி. மற்றபடி நீங்க ட்ராலர் இருக்குல்ல, பெரிய பெரிய மீன்பிடி படகுகள்லாம், அதெல்லாம் மொத்தமா ஐஸ்ல வச்சு தான் கொண்டு போறாங்க. ஆனா அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்டமா ஆயிடுச்சு. இப்போ வேற என்ன பண்றது? மீன் வேணும்னா இப்ப அப்படிதான் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம்லாம் அந்த சைட்ல என்ன நிலா ஃபுட்டா இன்னும் ஃபுட்டெல்லாம் இங்க இருந்து ஷட்டில் அடிக்கிறாங்க. எங்க இருந்து வடக்க இருந்து தெற்கு வரை கடற்கரைவும் போய் மீன் பிடிச்சு தான் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, உள்நாட்டிலையும் பண்றாங்க. சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் தினகர் பாபு. எஸ், இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு விஞ்ஞானி சொல்ற மாதிரி சொன்னாரு சார். அவர் படிக்கலன்னு சொன்னாரு, ஆனா படிக்காத மேதையா ஆயிட்டாரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வயல் மீன் வளர்க்குற இடத்துல பாசியோட முக்கியத்துவம் முக்கியமானது. ஆனா நெல்லுல பாசி வந்தா அது வளர்ச்சி தடைப்படுமே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க சார்? அந்த பாசி வந்து தண்ணி இல்லாம ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் கருகி போயிடும். அதனால நெல்லுல அந்த பாசி வராதுங்க சார். சரிங்க, நம்ம தண்ணி விடும்போது டெவலப் ஆகுதுங்களா? தண்ணி விடும்போது அதோடைய வித்துக்கள் ரைட் அப்படி அவ்வளவு தூரம் அவ்வளவு பாஸ்டாலாம் வளராதுங்க சார். ஒரு தொடர்ச்சியா ஒரு 20 நாள் 25 நாள் இருந்தாதான் அந்த பாசி வளரும். அப்படியே அது வளர்ந்தாலுமே அதையும் அமைக்கி விட்டோம்னா பயித்துக்கு சத்து தான். வருஷனோட போட்டதுனால கோண விட விட்டு அமுக்கணும்னா சத்து தாங்க சார். அது ஒன்றும் இடைஞ்சல் பண்ணாது பயித்த. சரிங்க சார். சார் அப்புறம் இந்த மீனையும் அந்த நெல்லையும் ஒன்னா சேர்ந்து வளர்க்கலாம் இல்லையா? அதுல ஏதாவது இதை விட பெனிஃபிட்டா இருக்குங்களா? வளர்க்கலாங்க சார். ஒண்ணு வந்து ஒன்னா வளர்க்குற பொறுத்த வரைக்கும் இந்த சைடு பூரா வந்து 1.5 மீட்டர் அளவுல ஆழமா வெட்டணும். ஆழமா வெட்டும் போது மீனையும் அதையும் சேர்த்துதானே வளர்க்குறாரு அவரு. மீன் வயல்ல விட்டுதான் நெல் வயல்ல மீனுக்கு ஒரு அடியாச்சும் தண்ணி வேணும்ல சார். அதுக்கு வந்து பள்ளம் வேணும்ல. நெல் வயல்ல வளர்க்கணும்னா ஒண்ணு சைடுல இருக்கணும், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பகுதியில பள்ளம் இருக்கணும். அப்போது அந்த வயலோட அமைப்பே மாறும். இப்ப அடுத்து வேற இது மீன் வேணாம், அடுத்து வேற எதுவும் பண்ணுவோம்னா அந்த அமைப்பை மாத்தணும். ஓகே ஓகே, தேங்க்யூ தினகர் பாபு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக நன்றி. பாசியை பொறுத்தவரையில ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிற ஒரு பாசி உண்டு. ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிறது நீலப்பச்சை பாசி. இது வந்து நெல் வயல்ல இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் அந்த பச்சை பாசி இதர பாசி வகைகள் வளர்க்கிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. புதுக்கோட்டை மாவட்டத்துல பண்றதுதான் இப்ப அங்கேயே பிரச்சனை இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி பார்த்தேன், தண்ணி இல்லாம நிறைய குடிதண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இது ரொம்ப நல்லபடியா பண்றாருன்னா அது ஒரு போற்ற தகுந்ததுதான் மிஸ்டர் பொன்னையாவை. நன்றி. இதுவரை நெல் வயலில் நெல் சாகுபடிக்கு பின்னர் மீன் வளர்ப்பு தொடர்பான தகவல்கள், அதாவது தனது அனுபவ பகிர்வு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிய திரு பொன்னையா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு நன்றி டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தான் திரு பொன்னையாவை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்திட ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.